ஹீரோ எழுதி வச்ச லெட்டர் மூலியமாக ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நம்ம படிப்புக்காக பணம் கொடுத்ததுல இருந்து எல்லாமே ஹீரோ தான். ஹீரோவுக்கு நம்மள ஹைஸ்கூல்ல இருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அந்த மேனேஜரை கொல்றதுக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது நம்ம புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு பதிலாக அதை அவர் பண்ண போறாரு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ் கிம் வந்து லேடி போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்க. லேடி போலீஸ்க்கு தான் தெரியும் இல்லையா, அங்கே தான் நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கிம் உங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ பேசுறாங்க. அப்போ கிம் வந்துட்டு கேட்குறாங்க, இதை பாருமா, நீ மேனேஜரை மர்டர் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்த, அதுவும் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ணணும்னு நினச்சோ அதை பண்ணுறதுக்காக தான் அவன் போயிட்டு இருக்கான். அவனை காப்பாற்றணும் அப்படின்னா நீ என்ன பிளான் பண்ணியிருந்த அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறப்போ ஹீரோயின் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. கண்ணுலேருந்து தரையே தண்ணி வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அவங்க அமைதியாக இருக்காங்க இல்லையா, ஆனால் அவங்க ஒரு ஷாக்ல இருக்காங்க அப்படிங்கிறது கிம்முக்கு தெரியாது. கிம் மேற்கொண்டு சொல்கிறாங்க, நீ ஹைஸ்கூல் படிப்பை கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக டீச்சரை வச்சு உனக்கு பணம் கொடுத்ததே அவன் தான். அவங்க அப்பாவும் அண்ணாவும் இறந்து போன இன்சூரன்ஸ் பணத்தை தான் டீச்சரை வச்சு உனக்கு கொடுத்துருக்கான். அவனோட படிப்புக்காக உபயோகப்பட வேண்டிய பணத்தை அவன் உனக்காக கொடுத்துருக்கான். ஏற்கனவே அவன் லைஃப்ல பாதி உனக்காகன்னு கொடுத்துட்டான். அவனுக்கு மிச்சம் மீதி இருக்கிற வாழ்க்கையும் அவனை கைவிட போறியா, அவனை அப்படியே தூக்கி போட போறியா அப்படின்னதும் நம்ம ஹீரோனோட மைண்டுக்குள்ள என்னென்னலாம் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா, அப்போ ஒரு வாட்டி உங்க ஃப்ரெண்டு கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ ஹீரோ கூட இருக்கேன்னா ஹீரோ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் டீச்சரும் சொல்லியிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போனப்போ, ஹீரோ மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்மளை வந்து ஹீரோ நல்லபடியாக பார்த்துக்கோ, அவனை நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்திருக்கும். இப்போ டக்குன்னு நார்மல் ஆகிட்டு இந்த இடத்துல இதை பண்ண போகிறேன், அவன் வந்து அந்த இடத்துல கேம்பிளிங் விளையாட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்ரஸ் முதற்கொண்டு எக்ஸாக்டாக சொல்லிடுறாங்க. ஓகேம்மா தேங்க்ஸ், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ப காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் மனசு ஆடுறதுல உடனே தம்பிக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறோம், அப்படியா, ஓகே நான் உடனே போகிறேன் அப்படின்னு கால் கட் பண்ணிடுவாங்க. இன்னும் யுவி வீட்டில் தான் உட்காந்து இவகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. யுவி என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, அந்த மேனேஜர் மர்டர் பண்ணுறதுக்காக மாமா போறாராமா, எங்கள் அக்கா உடனே மாமாவை பார்க்கறதுக்காக போக சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கிளம்புறப்ப நானும் வரேன், யுவியும் பின்னாடி வந்துருவாங்க. இந்த பக்கம் அந்த மேனேஜருக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாரு கிம். அவன் அட்டன் பண்ண மாட்டான்னா பார்த்தே அட்டன் பண்ணாமல் இல்லை, அவன் காரில் வந்துட்டு பாட்டை சவுண்டாக வச்சிருப்பான். அதனால அவனுக்கு கேட்டிருக்காது, கவனிச்சிருக்க மாட்டான். அதனால மேனேஜரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கறதுக்கு வீட்டில் இல்லைங்க என்ன ஏதுங்கிறப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு உடனே கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு டேஞ்சர், உடனே நீங்களும் வந்து காலை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறப்போ இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. பட் அது கூட அந்த மேனேஜருக்கு கேட்கறது இல்லை. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் இன்னும் பைக்கில் வந்துகிட்டு தான் இருக்காரு. அப்படியே லைட்டாக இருட்டிடுது. அந்த சமயத்தில் ஹீரோயின் கூட இருந்தது. ஹீரோயினுக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவர் கூட்டிட்டு போனது. அப்புறம் அந்த கேஸ் சமயத்தில் அந்த ரெக்கார்ட்ல அந்த இவ கேட்க வச்சிருப்பா இல்லையா அந்த மேனேஜரோட ஒய்ஃப், அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாக வீட்டில் வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவும் அதாவது அந்த ரெக்கார்டிங்ல கேட்டதுக்கு அப்புறமாகவும் நீங்க என்ன வந்து லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டது. அது மட்டும் இல்லாமல் சரி இதுக்கப்புறம் நம்ம இவர் கூட வந்து வாழ வேண்டாம், இவர் லைஃப் நல்லா இருக்கட்டும், நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளோட ஹீரோக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமாக இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க லேடி போலீஸ். அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு வந்து இவரோட பர்த்டேக்காக ஹீரோயினே கேக்க ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் தான் கட் பண்ணியிருப்பாங்க. 2 பேர் சாப்பிட்ருப்பாங்க. அது கொஞ்சம் இருந்திருக்கும். அது தனியால் உட்காந்து சாப்பிடுவாரு. அப்படியே இந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு சாப்பிடுவாரு. அவருக்கு தெரியுது நம்ம இதுக்கப்புறம் ஹீரோயினோட வாழ முடியாது அப்படிங்கிறது நினைக்கிறப்ப கஷ்டமாகவும் இருக்குது. சரி ஹீரோயின் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த முடிவு எடுத்துட்டாருனாலும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அழுதுகிட்டே சாப்பிட்ருப்பாரு. ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹைஸ்கூலில் ஹீரோயினை ஹீரோக்கு பிடிச்சிருந்தது. அது ஒரு ஒன் சைட் லவ் தான். அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் படிப்புக்காக இருந்த பணத்தையும் விட்டு கொடுத்துட்டாரு. அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மைண்டு தான். அதை தவிர்த்து ஹீரோயினை அவர் அப்ரோச் பண்ணல. ஆனால் காலத்தோட விளையாட்டு எதிர்ச்சியாக ஹீரோயினை பார்க்க நேர்ந்து ஹீரோயினை நம்ம 2 பேர் பேசி பழகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோயினையே அவர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. எப்படி ஹைஸ்கூலில் தான் ஒன் சைடாக காதலிச்ச பொண்ணையே இயற்கையாகவே வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆனால் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த காதலி கூட அவரால் நிம்மதியாக வாழ முடியல அப்படின்னா அப்போ ஹீரோவோட மைண்ட் வந்து எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும், அவர் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பக்கம் அடுத்த ஸ்டாப்பிங்லேயே வந்துட்டு இறங்கியிருப்பாங்க. ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு லேடி போலீஸ் நம்ம ஹீரோயின் ஓடி வருவாங்க. காரில் வர்றப்போ கூட அந்த லெட்டர் தான் திருப்பி ஹீரோயின் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே அந்த மேனேஜர் காட்டுறாங்க. அந்த ரகசியமான இடத்துக்கு தானங்க கேம்பிளிங் விளையாட வருவான். இவன் பணத்தை எடுத்துட்டு கரெக்டாக காரை விட்டு இறங்குறதுக்கும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அப்படி இடிக்கிற மாதிரி போக பேக் பறக்குது, பேக்ல இருக்கிற பணமும் பறக்குது. யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் பார்க்குறப்ப தான் ஹெல்மெட்டை கலட்டினா அது நம்ம ஹீரோ. மேனேஜருக்கு பயங்கரமாக பயம் வந்துடுது. அங்கேதான் அந்த கேம்பிளிங் விளையாடுற இடத்துக்குள்ள தப்பிச்சு ஓடி வர அங்கே பயங்கர கலாட்டாவாயிடும். இவங்களே இந்த கேம்பிளிங்கை இல்லீகலாக தான் நடத்திட்டு இருக்காங்க. போலீஸ்களுக்கு தெரியாது. அதனால தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா நைட் டைமில் பண்ணிட்டு இருக்கானுங்க.
கண்டிப்பா அதை நடத்துறவன் அடியாட்களை வைக்காமையா இருப்பான். அவனுங்களை நம்ம ஹீரோவை தான் போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா இங்க விளையாட வர்றது இந்த மேனேஜருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு வார்ன் பண்றாங்க, இதை பாருங்க எனக்கு அவன் தான் வேணும், உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு கேட்கறது இல்லை, ஹீரோவே போட்டு அடிக்கிறாங்க. அந்த அடியும் ஹீரோ வாங்கிட்டு கொஞ்சம் அவங்க திருப்பியும் அடிச்சுட்டு சுதாரிச்சுட்டு எகெயின் மேனேஜர் அடிக்க போறப்போ இவனுங்கெல்லாம் மறுபடியும் நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ இந்த கேஷினோவை நடத்துற அந்த ஆள் இருந்துட்டு, டேய் ஒன்றும் போகாதீங்க, அது அந்த ஆளோட பிரச்சனை, அவன் பார்த்துக்கிட்டோம், காதுல கேட்கலையா, போலீஸ் சைரன் கேட்குது, ஒழுங்கா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கிற காசில் எடுத்துட்டு அவனுங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ கிட்ட தப்பிக்கிறதுக்காக அங்க எங்கே நோடி இந்த பில்டிங் கொண்டு மொட்டை மாடிக்கு வந்துருவான் அந்த மேனேஜர். இந்த பக்கம் கிம் மட்டும் வரமாட்டாரு. ஸ்டேஷன்ல சொல்லியிருப்பாரு பேக்கப் டீம் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆப்போசிட்ல வந்துட்டு அந்த நம்ம ஹீரோவை குறி வைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நிற்கிறாங்க. ஏதாவது ஒன்று தப்பா நடந்தா ஹீரோவை ஷூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இங்க அந்த மேனேஜருக்கு புரிஞ்சு போச்சு, இல்லை இவன் நம்மளை கண்டிப்பா கொண்டுடுவான், கொள்ற அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பான். அதை நம்ம ஹீரோ வந்து வீடியோ எடுத்துப்பாங்க. ஹீரோயின் மேலே தப்பே கிடையாது, அவள் ஒன்றும் என்னை செடியூஸ் பண்ண கிடையாது, உன்னை பற்றி அவள் பேசவும் கிடையாது, உங்கள் 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி என்கிட்ட பேச கிடையாது, நான் வந்து அவளை ரேப் பண்ணுற மைண்டில் தான் இருந்தேன். அதனால தான் அன்னைக்கு அவள் கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வாமிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தப்போ தண்ணியில் ஒரு ட்ரக்கை கலக்கி நான் அவளுக்கு கொடுக்கும்படி செஞ்சேன். அதன் வகையில் நானாக அவளை ஃபீல்டுக்கு கூப்பிட்டு போனேன், நானாக அவளை ரேப் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒத்துப்பான். இந்த தண்ணியில் ட்ரக்கு கலக்கின சமாச்சாரம் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கே புதுசு தான். அவருக்கு அது தெரியாத விஷயம் தான். ஏன்னா அதை ஃபுல்லாக விசாரிக்கிற வரைக்கும் ஹீரோயின் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிம் நினச்சிருப்பாங்க. தம்பி கிட்ட நம்ம கிம் சொல்றப்ப கூட இதை பத்தி நல்லா விசாரிக்கணும், ஏன்னா இந்த ட்ரக்கை வந்து டீல் பண்ணவனுங்க எல்லாத்தையும் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம், அவனுங்களே எவனாவது ஒருத்தர் மேனேஜர் தான் வாங்கணும்னு சொல்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எதுக்கு நம்ம ஹீரோ இதெல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா, இவனை கொன்னதுக்கு அப்புறமாக கூட இவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டான் இல்லையா, அது ஒரு ஆதாரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாரு. சரி இதெல்லாம் பண்ணிட்டோம், நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டோம், இவன் விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேனேஜர் நினைச்சிருப்பாங்க. ஆனா இல்லை, ஒரு சங்கிலியை போட்டு நம்ம ஹீரோ அந்த மேனேஜரோட கழுத்தை கரெக்டாக நெரிக்கிற சமயத்தில் அந்த இடத்துக்கு போலீஸ்கிமும் வந்துட்டாங்க, மற்ற போலீஸ் வந்திருப்பாங்க, ஆப்போசிட்ல ஸ்னைபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த மேனேஜரை விடாம கொல்றான் அப்படிங்கிறப்ப ஷூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து கிம் இருந்துட்டு எல்லாரும் அமைதியாருங்க எல்லாரும் அமைதியாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. இதை பார்ப்பா ஹீரோ, இப்படி தயவு செய்து பண்ணாத, உனக்காக வந்து ஹீரோயின் காத்துக்கிட்டு இருக்கா, அவள் லைஃப் நீ இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீ எழுதின லெட்டர் மூலியமாக அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீ இல்லாமல் அவள் இன்னுமே கஷ்டப்படுவா அப்படிங்கிறதுக்கு. அப்படியெல்லாம் கிடையாது, நான் இல்லைனாலும் ஹீரோயின் வந்து கண்டிப்பாக வாழ்வா, ஆனால் அவளுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னா தான் அவளால் வாழவே முடியாது. ஜஸ்டிஸை கோர்ட்டு கொடுக்கல, ஆண்டவன் கொடுக்கலன்னா நான் இவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் கழுத்தை நெரிக்க போவாங்க. மறுபடியும் அவங்களாம் ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிற சமயத்தில் காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் மறுபடியும் பேசுவார். இதை பாரு, இப்போ கேஸை வந்து நம்ம ரீஓப்பன் பண்ணலாம், ஆதாரமெல்லாம் இவனுக்கு வந்து எதிராக இருக்குது, கரெக்டாக இருக்குது, இவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அப்படிங்கிறப்போ என்ன தண்டனை கிடைக்கும், கொஞ்சம் வருஷம் ஜெயிலுக்கு போவானா, அதுக்கப்புறமாக ஹீரோயின் பட்ட கஷ்டம்லாம் இவன் கொஞ்சம் வருஷம் ஜெயிலுக்கு போகிறதுனால இல்லைன்னு ஆயிடுமா அப்படிங்கிற சமயத்தில் அங்கே நம்ம ஹீரோயினும் வந்துடுவாங்க, தம்பி எல்லாரும் வந்துடுவாங்க. வந்த ஹீரோயின் இருந்துட்டு, இவன் ஜெயிலுக்கு போகிறதுனால எனக்கு நடந்தது நடக்காம மாற போகிறது கிடையாது, ஆனால் இவனை நீ கொல்றதுனால அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போகிறதுனால என்ன நடக்க போகுது, நான் என்ன சந்தோஷமாவா இருக்க போகிறேன், தயவுசெய்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வா அப்படிங்கிறப்ப அப்போ கூட ஹீரோ வந்துட்டு வரமாட்டாரு, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார், இந்த மேனேஜரை கொண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாங்க, என் லைஃப்பில் எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்காக கேர் எடுத்துக்கிறதுக்கு நான் ஒருத்தி இருக்கேன், எனக்கும் மனசுன்னு இருக்குது, நானும் உயிருள்ள ஒரு ஜீவன் தான் அப்படின்னு, என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். ஈவன் நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்து. ஆனால் இல்லை, எனக்காக எனக்கே தெரியாமல் ஒருத்தர் எனக்காக கேர் பண்ணிட்டு இருந்திருக்கான், நான் படிக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கே தெரியாமல் எவனோ ஒருத்தனை கேர் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை யார் கேர் பண்ணிக்கிறாங்களோ லவ் பண்ணுறாங்களோ அது 2வது விஷயம், நாம் நம்மளை கேர் பண்ணிக்கணும், நம்மளை லவ் பண்ணணும், அப்போ தான் நம்ம ஒர்த் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுவும் நான் அவங்ககிட்ட இருந்தால் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மேனேஜர் நான் அவன் எப்படி போனா என்ன, அவனுக்கு தண்டனை கிடைக்கலன்னா கூட எனக்கு பரவாயில்ல, ஆனால் அவனை கொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை விட்டு தூரமாக போயிடாத, இவன் எனக்கு பண்ணதை கூட என்னால் சகிச்சுக்கிட்டு மறந்துட்டு வாழ்ந்துட முடியும், ஆனால் என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது, இப்போ எனக்கு பண்ண அநியாயத்துக்கு எனக்கு நியாயம் கிடைக்கல, கேஸில் கூட இவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு நான் ரொம்ப நொந்து போனேன், அதனால தான் இவனை கொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மைண்டு வந்ததே தவிர்த்து இவனை கொன்னதுக்கு அப்புறமாக என் வாழ்க்கை என்ன, நான் உன் கூட வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிக்கல. ஆனால் உன் கூட வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது, எல்லாத்த விட முக்கியம் அப்படிங்கிறது எனக்கே இப்போ தான் புரிஞ்சுது. எனக்கு நீ மட்டும்தான் வேணும், ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு, அவனை விட்டுரு அப்படின்னு சொல்கிறப்போ இப்படி ஹீரோயின் பேச பேச ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம விதியை நம்மளால் கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வார்த்தையை தான் ஸ்கூலில் அந்த ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்குறப்போ நம்ம ஹார்ட் ஒர்க்கால் நம்ம விதியை மாற்ற முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நாயை நம்ம ஹீரோயினுக்கு அந்த அநியாயத்தை பண்ணதுக்கு அப்புறமாக நம்ம ஹீரோயின் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஒரு மாதிரி இருக்கிறப்போ நம்ம விதியை நம்மளால் மாற்ற முடியும்னு ஹீரோ சொல்லி மோட்டிவேட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ எகேன் அந்த வார்த்தை நம்ம விதியை நம்மளால் மாற்ற முடியும், நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ உடனே மனசு மாறிடுறாரு, இந்த மேனேஜர் கொல்ல வேண்டாங்கிற முடிவு எடுத்துடுறாரு. அந்த மேனேஜர் கழுத்தை சுற்றி அவங்க சங்கிலில் இருக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது தளர்ந்ததுமே
எல்லா போலீஸும் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ கூட ஹீரோக்கு சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்வார் ஹீரோயினை பார்த்து. நம்ம விதியை நம்மளால மாற்ற முடியும் அப்படிங்கிறப்போ ஹீரோயினும் அழுதுட்டே ஆமான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த மேனேஜர் கேடு கேட்டவனாவே இருந்தாலும் அவனை மர்டர் பண்ண போனது அப்படிங்கிறது நம்ம ஹீரோவோட தப்பு. அதனால அதுக்கும் தண்டனை கிடைக்கும். ஆனால் ஹீரோக்கு கொஞ்சம் அடியெல்லாம் பட்டிருக்கு இல்லையா, ஸோ ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்க்கவும் விட மாட்டேன்றாங்க. இல்லைம்மா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற போலீஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இங்கே இருந்துட்டே கத்துவாங்க, நான் நல்லா இருக்கேன், எல்லாம் மாறிடும், நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு உள்ளே இருக்கிற ஹீரோக்கு கேட்குற மாதிரி இங்கிருந்தே கத்துவாங்க. உள்ளே இருக்கிற நம்ம ஹீரோக்கு அது கேட்கவும் செய்யுது. அதுக்கப்புறமாக கிம்மையும் லேடி போலீஸையும் பார்க்க வராங்க. என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் இதை பாருமா, என்னதான் அந்த மேனேஜர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை மர்டர் பண்ணுறதுக்காக போன அளவுக்கான தப்பு ஹீரோ மேலேயும் இருக்குது. ஆனால் அதுக்காக மேனேஜர் ஒன்றும் நல்லவன் கிடையாது. அவன் உன்னை பிளான் பண்ணி ரேப் பண்ணியிருக்கான், அதுக்கான எவிடன்ஸும் இருக்குது. கண்டிப்பாக உன் ஹஸ்பண்டுக்கு தண்டனை கிடைக்கும், அதிகமாக இருக்காது, ஒரு வருஷம் 2 வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்புவாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறப்ப நாங்கள் எங்கள் கடமையை தான் செஞ்சோம், இவ்வளோ நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அழுதுகிட்டே போயிடுவாங்க. இந்த பக்கம் இந்த மேனேஜரோட ஒய்ஃபை தான் காட்டுவாங்க. இந்த ஒய்ஃபுக்கு மிகப்பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, என்னமோ ஒன்று அங்கே போனால் இந்த ஹீரோயின் குடிச்சா மேனேஜர் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு தான் இவன் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் தண்ணியில் இந்த மேனேஜர் ட்ரக்கை கலக்கி கொடுத்து தான் ஹீரோயினை ஒரு போதையிலேயே வச்சுருந்துருக்கான். அதனால தான் ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அந்த ஃபீல்டுக்கு போன வரைக்கும் ஞாபகமே இல்லை, அங்கே நடந்ததும் லேட்டாக தான் ஞாபகம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா. அதனால புருஷன் மேலேயே டவுட் வருது. அப்போது இவன் ட்ரக்கையே கேரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அந்த பொண்ணை பிளான் பண்ணி ரேப் பண்ணியிருக்கான் அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிய கேடு கெட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும். அங்கே இருக்கிற சிஸ்டம் மேனேஜர் மட்டும்தான் வந்து ஹேண்டில் பண்ணுவான். அந்த சிஸ்டமை இப்போ ஒய்ஃப் பார்க்குறாங்க. நிறைய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, இதுவாதுவான்னு சொல்லிட்டு கடைசியில் ஓப்பன் ஆகிடுது. பார்த்தா ஃபைலெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஃபைலாக தான் இருக்குது. ஆனால் அதில் ஹிடன் ஃபோல்டர்னு ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மேனேஜர் கேடு கெட்டவன் நம்ம ஹீரோயின் கிட்ட மட்டும் தப்பாக நடந்துக்கலைங்க, பல பெண்கள் கூட நடந்திருக்கான். அப்படி நடந்துக்கிட்டதுக்கு அப்புறமாக அந்த பொண்ணுங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான், வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் பார்க்குறப்போ அப்படியே இவங்களுக்கு உயிரே போயிட்ட மாதிரி இருக்குது. உடனே அது எல்லாத்தையும் ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கிட்டு இந்த ஃபைல் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறாங்க. இப்போது ஹீரோக்கு வந்துட்டு சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. அதனால அம்மா வீட்டில் தான் ஹீரோயின் இருப்பாங்க. எகெயின் அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த வாட்டி ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற நியாயம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது. ஹீரோயினோட அம்மாவும் நல்லபடியாக தேடி வந்துட்டு இருக்காங்க. நைட்டு தூங்குற சமயத்தில் அக்காவும் தம்பியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ரூமில் வந்து ஒரு கபோர்ட் மட்டும் தடுத்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் ஹீரோயின் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த கேஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், நானே என்னை திரும்பி பார்த்துக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு நடக்கிற அநியாயத்தை எல்லாத்தையும் கண்டு காணாம தானே இருந்தார். ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை கண்டுக்காமல் எல்லாமே தன் பையனுக்காக பண்ணுறப்போ, ஏமா எனக்கே பண்ணுற, அக்காவுக்கு இதை கூட அப்படின்னு சின்ன பையனாக இருக்கிறப்போ விட்டுருங்க. பட் காலேஜெல்லாம் படிக்கிற சமயத்தில் விவரம் தெரிஞ்ச வயசு தானே, அப்போ கூட கேட்காம இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து தப்புன்னு இப்போ உணர்றாங்க. உடனே என்னென்னு தெரியல வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, அக்கா நீ யுவியை வந்து வெறுக்கிறியா, ஆக்சுவலாக அவள் சொன்னது வந்து தப்பு தான், அவள் பொய் தான் சொல்லிட்டா, ஆனால் அவள் சைடில் இருந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, இதை பாரு அன்னைக்கு நான் சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச யுவி அப்படிங்கிறவ கெட்டவ கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. மேபி அவள் சுற்றி நடந்த சில விஷயங்கள் அவளோட மனசை மாற்றிருக்கலாம், ஆனால் பழைய யுவி கண்டிப்பாக நல்லபடியாக திரும்பி வருவான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோயினோட ஸ்டோரி எல்லாம் கேட்டவங்க ஒரு நியூஸ் சேனல் இருந்து உங்களை இன்டர்வியூ எடுக்க ஆசைப்படுறேன், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே போய் இன்டர்வியூ கொடுக்குறப்போ இன்னும் யுவி வந்துட்டு வெளியே பகிரங்கமாலாம் வர முடியல, அவளுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி புழுங்கிட்டு இருக்கா, வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி கிடக்கிறா. இந்த இன்டர்வியூவை ஃபோனில் பார்க்குறான். எனக்கு இந்த ட்ராமா ஆரம்பத்துலேருந்து பார்த்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்ததுங்க. அது என்ன அந்த மேனேஜர் சொல்வான், அது எங்கள் 2 பேர் மனசு ஒருமித்து தான் நடந்துச்சு, அவளுக்கும் ஓகே தான், நான் ஒன்றும் அவளை ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இன்னும் சொல்ல போனால் என்ன அந்த மாதிரி ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னதே ஹீரோயின் தான். என் ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனால் அது கோர்ட்டில் விசாரிச்சப்பவும் சரி, எல்லாரும் பேசினப்பவும் சரி, ஏன் அந்த ஒரு விஷயத்த பேசல எனக்கு தோணுச்சு. அது என்ன விஷயம்னா, சரிப்பா ஹீரோயினே உன்னவா தனியாக போகலாம், நம்ம ஒன்றா இருக்கலாம்னு கூப்பிட்டுருந்தாலும் நீ ஏன் போகிற, உனக்கு ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்குது, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ரெப்புடேஷன் இருக்குது, நீ ஏன் போனா அப்படிங்கிற கேள்வி இந்த மேனேஜரை நோக்கி இந்த ட்ராமாவில் கூட யாருமே கேட்டிருந்திருக்க மாட்டாங்க. அது எனக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அந்த விஷயத்த இங்கே ஹீரோயின் இந்த இன்டர்வியூவில் சொல்லுவான். எல்லாரும் சொல்கிறாங்க பொண்ணுங்களை பாதுகாத்துக்கிற அளவுக்கு அவங்கள வளர்க்கணும், தற்காப்பு கலை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு புரியாதது என்னென்னா, அந்த பொண்ணு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதவ, நம்மளுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை, அவளை நம்ம தொடுறது தப்பு, அவள் நம்ம மனைவி கிடையாது, காதலி கிடையாது, அவள் கன்சர்ன் இல்லை, அவள் தனி ஒரு இடத்துல நிற்கிறா, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நைட்டு நிற்கிறா, அப்போ அவளை நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மைண்டு ஒரு ஆம்பளைக்கு வரக்கூடாது. ஏன் ஒரு மனைவியாகவே இருந்தாலும் அவளோட அனுமதி இல்லாமல் ஒரு கணவன் தொடக்கூடாது அப்படிங்கிற சட்டமே இருக்கிறப்போ, ஒரு ஆணுக்கு நாமே அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறது இல்லை. ஒரு பொண்ணு பாதுகாப்பாக இருந்துக்கணும், அவள் ட்ரெஸ் இப்படி போட்டுக்கணும்,
அடுத்தவங்களோட பார்வைப்படாத மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், ஒரு சில இடத்துக்கு பொண்ணுங்க வந்து தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தனியாக போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா ஒரு பொண்ணுங்க தனியாக தானே போவா? அப்போ தனியாக ஒரு பொண்ணு வரானா அவளை என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையா ஒரு ஆணுக்கு யார் கொடுக்கறது? இந்த சமுதாயம் கொடுக்குதா? இல்லை அவனை பிறந்து அவனை பெற்று வளர்க்குறவங்களே என்ன வேணா பண்ணலான்டா ஒரு பொண்ணு தனியாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களா? சரி, நானே தப்புன்னு வச்சுக்கலாம். நானே வந்து அந்த மேனேஜரை செட்யூஸ் பண்ண வான்னு கூப்பிட்டேனே வச்சுக்கலாம். அவனுக்கு எங்கே அறிவு போச்சு? அவனுக்கு மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு, நல்லா வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கான். என் மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் யாருடி நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பலர்னு ஒரு அப்பு கொடுத்துருக்கலாமே. ஆனால் இதையே யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஈஸியாக விக்டிம் வந்து ப்ளேம் பண்ணிடுறோம். ஏன் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் சில பேர் வந்து நான் கூட ஸ்டாண்ட் பண்ணுறேன், உனக்காக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர், உன்னை யார் அந்நேரத்துக்கு குடிக்க சொன்னது? உன்னை யார் தனியாக அவன் கூட வந்து வண்டியில் போக சொன்னது? உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே, நீ இல்லை உன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஆனால் யாருக்கும் புரியாதது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு அவள் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி வந்து பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு போன்னு சொல்ல முடியலனாலும் அவள் வந்து வேற வழியே இல்லாமல் தனியாக இருக்கா அப்படிங்கிறதுனாலையும், மேனேஜரான அவனை நம்பி அவனை ட்ராப் பண்ணுவான்னு நம்பி அவன் கூட போனதுனாலையும் அவன் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதையே நம்ம ஆம்பளைங்களுக்கு டீச் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு யுவியும் கேட்டுட்டு இருப்பா. இப்போ இவ்வளோ தூரம் நடந்து போச்சு. இந்த மேனேஜருக்கு எதிராக எகெயின் அப்பீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மேனேஜர் சில திருட்டு வேலைகள் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சு போச்சு. அந்த தண்ணியில் ட்ரக் கலக்குனதுலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் இன்னுமே நம்ம ஹீரோயினை வந்து சிலர் ப்ளேம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ 100 பேரில் ஒரு 80 பேர் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாலும் 20 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் குடிக்காமல் இருந்திருக்கணும், நீ நிதானமாக இருந்திருக்கணும் அப்படின்னு இப்போ கூட விக்டிமான என்ன ப்ளேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இப்படி இதை பேசுறதெல்லாம் கேட்குற யுவிக்கு, ஆமாம் தானே, என்ன நினச்சேன், மேனேஜர் கேடு கெட்டவன் எனக்கு என்ன தெரியுமா, சரி அவன் பத்திரமா கொண்டு விட்டுருவான்னு தான் நான் நினச்சேன். யாருக்குமே மேனேஜர் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரியாதே. ஒருவேளை ஹீரோயின் அவன் கூட தனியாகவே போனாலும் அவன் ஹீரோயின் கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாதுல்ல, நாம தான் தேவையில்லாம் போய் சாட்சியெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவியோட மனசும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. ஏன்னா இப்போ ஹீரோயின் மேலே தப்பே இல்லை, அவன் ட்ரக் தான் கொடுத்து ஹீரோயினை வந்து ரேப் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டே போயிருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு. ஆனால் அப்போ கூட நம்ம ஹீரோயினை ப்ளேம் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதையே ஹீரோயின் தாண்டி வர்றப்போ நம்ம போய் சொன்னது தப்பு, நம்ம எது உண்மையாக அதை சொல்லி நம்ம என்ன வந்து தண்டனை அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு யுவி வந்துடுறா. அதனால உடனே போலீஸ்க்கும் லேடி போலீஸ்க்கும் கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும், நானே வந்து சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவா. அடுத்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல அப்புறம் இதுதாங்க ஃபைனல் எபிசோடு. மேனேஜரை தான் எடுத்ததுமே இந்த எபிசோட்ல காட்டுறாங்க. அவனுக்கும் அடையாளப்பட்டிருக்கும் இல்லையா, நம்ம ஹீரோ போட்டு சாத்துன்னு சாத்திருப்பாங்க. அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ஏன்னா கேஸ் இன்னும் கோர்ட்டுக்கு போகல, கோர்ட்டுக்கு போறப்பதான் இவன் ஆஜராகணும், அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தண்டனை. ஸோ ஹாஸ்பிட்டல் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே இவன் போயிட்டு இவனோட சிஸ்டம் தான் பார்ப்பான். ஏன்னா எல்லா கழுசடி இதில் தானே வச்சிருக்கான், அதை டெலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, என்னடா இது மொத்தமாக டெலீட் ஆயிருக்கு, ஹிடன் ஃபோல்டர் பக்காவாக இல்லாமல் டெலீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற சமயத்தில் அங்கே ஒய்ஃப் வந்து நிற்பாங்க. ஏய் நீ தானே எடுத்த, நீ தானே பண்ண, என்ன பண்ண அப்படிங்கிறதுக்கு நான் டெலீட் பண்ணிட்டேங்க அப்படிங்கிறாங்க. டெலீட் பண்ணிட்டே தானே, காப்பி ஒன்றும் எடுக்கலையே அப்படிங்கிறாங்க. காப்பி பண்ணி பென்ட்ரைவில் எடுத்ததுக்கு அப்புறமாக தான் டெலீட் பண்ணா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற சமயத்தில், இதை பாருங்க நீங்கள் எனக்கு கொன்னா கூட பரவாயில்ல, அந்த பென்ட்ரைவை நான் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அவ்வளோதான், மேனேஜருக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம பொண்டாட்டியை வந்து நம்ம குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு. அந்த சமயத்தில் அக்காவுக்கு துணையாக தம்பி தான் வருவாங்க. அக்கா நான் நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து டாக்ஸி எடுத்துகிட்டு போயிடுவாங்க்கா, எனக்கு வேலையில் முடிச்சுட்டு வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ, இதை பாருடா, என்னோட கேஸுக்காக என்னோட பிரச்சனைக்காக உன்னோட கரியரை நீ கிவ் அப் பண்ணக்கூடாது. நீ லா ஸ்கூல் பாஸ் பண்ணியிருக்க, எகெயின் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணு, என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்காது அப்படிங்கிற சமயத்தில் இவங்க லேடி போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஒரு விட்னஸ் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாம தைரியமாக வந்துட்டு அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது தம்பி கிட்ட சொல்கிறப்ப தம்பிக்கும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அந்த விட்னஸ் வேறு யாரும் கிடையாது யுவி அப்படின்னதும் தம்பிக்கு கொஞ்சம் ஷாக்காகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அது நல்லது தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவளும் வந்து இந்த உண்மையை சொல்லிட்டாதான் யுவிக்கும் மனசில் இருக்கிற பாரம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நான் பார்த்துக்கிறேன், நீ போய் யுவியை பாரு, அநேகமாக யுவி இப்போ ஸ்டேஷனில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்டேஷனில் யுவியை தான் காட்டுறாங்க. யுவி நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ட்ரையலில் நான் சொன்னது போய் தான், அதுக்கான தண்டனை ஏற்றுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், இன்னென்னது தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது தாங்க. அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சது ஐம் ஹோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன்லேருந்து வந்தது, அது மட்டும் இல்லாமல் காண்டம் கொடுத்தது இவங்க தான் இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு சரிங்க இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிச்சிருவாங்க. ஸ்டேஷனை விட்டு வெளியே யுவி வர்றதுக்கும் கரெக்டாக டாக்ஸி கொண்டு வந்து நிறுத்திட்டு பிரதர் வர்றதுக்கும் சரியா இருக்கும். 2 பேர் பார்த்துப்பாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் எதுவுமே பேசாமல் யுவி அங்கிருந்து பாட்டு நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மழை வர்ற மாதிரி இருக்குமா, சரி கொடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து கொடை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா யுவி பாட்டுக்கு வெக்க நடந்து ரொம்ப தூரம் போயிருப்பாங்க.
ஆனால் யுவிக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்ன டக்குன்னு போய் பிரதர் கிட்ட பேச முடியல. உண்மையை சொன்னதுனால அந்த சந்தோஷம் தான் யுவி முகத்தில் நம்மளுக்கு நல்லா தெரியும். அடுத்து இன்னொரு விட்னஸ் இருப்பாங்க இல்லையா, அது யாரு? அந்த ரெசார்ட்டில் ஒர்க் பண்ண அந்த வெயிட்ரஸ். அவங்களோட வாக்குமூலம் சாட்சியன்படி இந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸுக்கு தான் வராங்க. யார் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு? டிஎல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அரெஸ்ட் பண்ணிட்டும் போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. யாரோ கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க. சாரிங்க, ஆர்டர் கொடுத்த டேட்டை விட கொஞ்சம் டேட்டு எச்சா அதிகமாகிடுச்சு, மன்னிச்சிருங்க உங்களை காக்க வச்சதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. நான் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஃபஸ்ட்டு ட்ரையலுக்காக இவங்க ரெடியாக கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்த சமயத்தில் ஹீரோ சொல்லியிருப்பாங்க, இந்த கேஸில் வின் பண்ணதுக்கு அப்புறமாக நான் உனக்கு ரொம்ப புதுசாக உனக்குன்னு மட்டும் வந்து தயாரிக்கப்பட்ட ட்ரெஸ்ஸை கொடுப்பேன், அதை நான் கிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையலே வின் பண்ணிடுவோம், கண்டிப்பாக நியாயம் ஜெயிச்சிடும் ஹீரோ நினச்சிருப்பாங்க. அதனால தான் அப்போவே இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இவங்க இந்த அப்பீல் கேஸ்க்கு போகிறாங்க. அப்படி போகிறப்போ கோர்ட்டுக்கு முன்னாடியே நிறைய பொண்ணுங்கள்லாம் வந்து நிற்பாங்க. சில பேர் மாஸ்க் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கலாம். ஆனால் இன்னும் கூட அவங்க வந்து வெளியே வர்றதுக்கு பயப்படுறாங்க. நாம் இருக்கோன்னு தெரியக்கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க. ஒரு சிலர் மாஸ்க் போடாமல் நிற்பாங்க. இதுக்கு மேலே என்னடா, ஆமாம் நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஹீரோயின் பார்க்குறப்போ ஹீரோயினுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அப்போ இத்தனை பேர் வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, இவங்க எல்லாருமே மேனேஜரால் பாதிக்கப்பட்டவங்க கிடையாதுங்க. ஆனால் இப்படி நம்ம ஹீரோயினுக்கு நடந்த சம்பவம் இவங்க லைஃப்பில் எப்போ நடந்திருக்கு. ஆனால் அவங்க எல்லாரும் ஹீரோயின் பார்க்குற பார்வையில் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கும். இந்த பொண்ணு மாதிரி நாமளும் போல்டாக இருக்கணும், நாமளும் வெளியே வரணும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க கண்ணில் தெரியும். ஹீரோயின்கெல்லாம் அப்படியே கண்ணு கலங்கிடும். அழுதுகிட்டே தான் கோர்ட்டுக்குள்ளே வருவாங்க. ஆப்போசிட்டில் அந்த மேனேஜருக்காக வாதாடுற லாயரை பார்ப்பாங்க. அவர் வந்துட்டு தம்பியை பார்த்துட்டு, என்னப்பா மறுபடியும் நீ லாயராக ப்ராக்டிஸ் பண்ண போகிற போல இருக்குது, சந்தோஷம் அப்படிங்கிற சமயத்தில் இப்போ இவருக்கு கீழே ஜூனியராக கிடையாது, வேறு ஏதோ லா ஃபார்மில் ஜாயின் பண்ணிட்டாரு. தம்பியும் இருந்துட்டு, ஆமாங்க நான் நல்ல லாயராக இருக்கிறதுக்காக போராடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லதுப்பா. அப்புறம் இந்தம்மா ஹீரோயின் ஒரே விஷயம் சொல்கிறேன், சட்ட ரீதியாக ஒரு கொலை குற்றம் செஞ்சவனுக்கு கூட டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அவனுக்கு லாயரை வச்சுக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனால் உண்மை அப்படிங்கிறது புதைக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோயினுக்கு அது புரியுது. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. யார்? யுவி. நான் வந்து ஆன்லைனில் எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துட்டேன், அவங்கள வந்து எப்படி தாண்டி வர்றதுன்னு தெரியாமல் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காண்டம் பிரச்சனையும் நான் ஹீரோயினுக்கு கொடுத்தது தான், ஹீரோயின் அவளாக வச்சுக்கிட்டது கிடையாது, நான் போய் சொன்னதுக்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த மேனேஜரோட ஒய்ஃப் வருவாங்க. வந்துட்டு, இவன் இந்த மாதிரி சில தவறுகள் பண்ணுறான்னு எனக்கு தெரிய வந்தது, அது பெரிய பிரச்சனை ஆகாத வரைக்கும் என் குழந்தைக்கு நல்ல தகப்பனாகவும் எனக்கு ஒரு நல்ல புருஷனாகவும் இவனை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் இப்படியே இவனை விட்டா பல அப்பாவி பெண்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் எல்லா ஆதாரங்களையும் சப்மிட் பண்ணிட்டேன், இவனை கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கும் நான் வந்துட்டேன். ஆனால் கோர்ட் என்னை மன்னிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். எனக்காக கிடையாது, என் பொண்ணுக்கு வேற யாரும் இல்லை, இவனும் ஜெயிலுக்கு போயிடுவான், இவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணதுக்காக நானும் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் பொண்ணுக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க, என் பொண்ணுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கண் கலங்கி கேட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்தது ஒரு விட்னஸ் வருங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. கண்டிப்பாக இதை நான் யோசிக்கவும் இல்லை, நீங்களும் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டிஎல் வந்து நிற்பாங்க. டிஎல் சொல்லுவாங்க, பாருங்க இந்த மேனேஜருக்கு இறையான பல பெண்கள்ல நானும் ஒருத்தி அப்படிம்பாங்க. சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இந்த மேனேஜர் ரொம்ப நல்லவர், எனக்கு ஒரு சுப்பீரியராக இருந்து நல்ல விதமாக நடந்துக்கிட்டாரு, அதனால எனக்கு ஒரு மேலே நிறையா வந்து மரியாதையும் நம்பிக்கையும் இருந்தது. ஒரு நாள் இதே மாதிரி டின்னர் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இன்னும் கூட சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரையும் ட்ராப் பண்ணிகிட்டே வந்தாங்க. கடைசியில் நான் தான் இருந்தேன். என்னை ட்ராப் பண்ணாமல் திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, எனக்கு என் பொண்டாட்டியை பிடிக்கவே இல்லை, அவங்கிட்ட சரியாக நடந்துக்கிறது இல்லை, அவள் கூட வாழ்கிற வாழ்க்கை எனக்கு நரகமாக இருக்குது அப்படின்ட்டு அழுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் சரி சார், எதாக இருந்தாலும் ஒய்ஃப் கிட்ட போய் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு போயிட்டு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலை, அவர் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல, எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா, ஒரு ஹோட்டலில் எனக்கு ரூம் போட்டு கொடுக்குறியா, என்னை அந்த ரூமில் விட்டுட்டு நீ கிளம்பிக்கோ அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இவருக்கு ஒரு ரூம் போட்டு அந்த ரூமில் கொண்டே விட்டுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த ஆள் என்னை போக வேணுமா இப்படி ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இதை செஞ்சும் காட்டுவாங்க. பார்க்குற எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்கும். அதுவும் இந்த மேனேஜர் ஷாக்காக தான் பார்ப்பான். நான் வேண்டாம் சார் என்னை விட்டுருங்கன்னு சொன்னான். அவன் பயங்கரமாக அழுதான். அவனை விட்டு மீறி என்னால் வரவும் முடியல. கடைசியில் அவன் பலவந்தப்படுத்தி என்னை ரேப்பும் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்த நாள் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட போய் சொல்லி அலறதுன்னு தெரியல. அப்படி நான் யாராவது கிட்ட போய் சொன்னாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் என்ன கேட்பாங்க, உன்னை யார் அவன் கூட ஹோட்டல் ரூம் வரைக்கும் போக சொன்னதுன்னு தானே கேட்பாங்க. அதனால தான் எதையும் வெளியே சொல்லாமல் அமைதி ஆயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமாக எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. இயர்லி எனக்கு ப்ராப்பரான இன்க்ரிமெண்ட் வர ஆரம்பிச்சது. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு வேலை இவருக்கு என்னை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இவர் மனைவி கிட்ட கிடைக்காத காதலை நம்ம கிட்ட தேடுறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயைக்குள்ள நானே மாட்டிக்கிட்டேன். அதனால தான் நாள் பண்ண எல்லா கேடு கெட்ட தனத்துக்கும் இவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் நின்னேன்.
ஈவன் ஹீரோயினுக்கு இவன் பண்ணது என்ன விஷயம் அப்படிங்கிறது ஹீரோயினை விட எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதை ஃபர்ஸ்ட் அனுபவிச்சவளே நான் தான். அப்படி இருந்தும் ஹீரோயினால இவனுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரெசார்ட்ல வந்து வெயிட்ரஸ் லேடியை போய் பார்த்து பேசினது, ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோயினுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பேசினது, கேஸை வாபஸ் பண்ணிக்க சொல்லி ஹீரோயினோட வீட்டுக்கிட்டே போய் பார்த்து பேசியிருப்பாங்க இல்லையா, அப்படின்னு நான் எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் கடைசியில் இவன் சரியான கேடு கேட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. அவன் கத்துறான், உன்னை யார் என்ன லவ் பண்ண சொன்னது, என்ன இப்போ வந்து தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கத்துவான். அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த ஆள் மேலே கேஸ் போட்டதுக்கு அப்புறமாக இந்த மேனேஜரில் பாதிக்கப்பட்ட சில பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இவனும் வந்து இவனால நாங்களும் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்ததும் இந்த மேனேஜருக்கு ஆதரவாக வாதாடுற லாயர் வந்துட்டு கேட்பான், ஏம்மா நீ வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா, ஏன் டிலே பண்ண, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் வந்து டெய்லி நடக்கிற விஷயம் கிடையாது, எவனாவது ஒருத்தர் வந்து ரேப் பண்ணிட்டு போகிறானா, அப்படி கிடையாது. இதை நான் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் பயந்துட்டேன். ரெண்டாவது, எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னதும் என்னோட குடும்பத்தார், அதாவது என்னோட அம்மா, என்னோட தம்பி எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வெளியே சொல்லாத, குடும்பத்தோட மான மரியாதை போயிடும், உனக்கு ஃபியூச்சர் இல்லாமல் போயிடும், 4 பேர் உன்னை 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி இது தலையெழுத்து போல இருக்கு, நாம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் தான் எனக்கு தைரியம் கொடுத்தாரு, இது வந்து உன்னை வாழவே விடாது, உன் மனசுக்குள்ளேயே இருந்து கடைசி வரைக்கும் உன்னை கொல்லும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் அந்த அடப்பட்டிருந்த இடத்துல இருந்து விடுதலையாக வரணும்னு தோணுச்சு. எனக்கு நடந்ததை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. என் ஹஸ்பண்டோட உதவியால் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆரம்பத்தில் நான் பயந்ததுக்கு நான் வெக்கப்படலை, ஏன்னா எல்லாருக்கும் பயம் அப்படிங்கிறது இருக்கும், பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாமே தவிர்த்து ஒரு பிரச்சனையை ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணுறப்ப தான் உண்மையான பயம்னா என்ன, அவங்க அந்த பயத்தை எப்படி அணுகியிருக்காங்க அப்படின்னு புரிய வரும். ஆனால் என்னோட பக்கம் நியாயம் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் வந்து லேட்டானாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போவும் என் பக்கத்தில் நியாயம் இருக்குது, அது ஜெயிக்கணும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமாக எல்லாரும் எழுந்து நில்லுங்க, இப்போ வந்து தீர்ப்பு சொல்ல போகிறாங்க ஜட்ஜ் அப்படின்னதும் ஜட்ஜ் வந்து தீர்ப்பு வாசிப்பாங்க. இப்படி ஜட்ஜு தீர்ப்பை வாசிக்கிறப்போ லேடி போலீஸ் கிட்ட வந்து கால் பண்ணியிருப்பாரு கிம் இப்போ ஜெயிலில் இருக்காரு, அதுவும் நம்ம ஹீரோ இருக்கிற செல்லுக்கிட்ட தான் இருக்காரு. அவர் ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போட்டு வைக்கிறாங்க. அங்கே ஜட்ஜு வாசிக்க இங்கே வந்து இவருக்கு அது கேட்கும், நம்ம ஹீரோயினை வந்து மேனேஜர் ரேப் பண்ணியிருக்கான், பல பெண்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் சாட்சியங்களை அழிக்க பார்த்துருக்கான், அதாவது டிஎல்ல வச்சு இந்த ரெசார்ட்டோட வெயிட்ரஸை வந்துட்டு வேற இடத்துக்கு வேலை மாற்றம் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியங்களை அழிக்க பார்த்துருக்கான், இல்லீகலாக ட்ரக்கை வந்து வாங்கியிருக்கான், அதை ஹீரோயினுக்கு கொடுத்துருக்கான். இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவனுக்கு 18 வருஷம் தண்டனை கிடைக்குது. இதுதான் எங்கள் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அந்த புக்கை க்ளோஸ் பண்ணுறப்போ இங்கே ஹீரோக்கும் கண்ணு கலங்கும், ஹீரோயினுக்கும் சொல்லவே வேண்டாம், கிம்முக்கு கூட இப்போதான் நிம்மதியாக இருக்கும். இங்கே தீர்ப்பை வாசிச்சு முடிச்சாச்சு. இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற சமயத்தில் இவனால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கங்க, அதுலேயும் சில பேர் தான் இங்கே வந்திருப்பாங்க. இவன் போகிறப்போ ஹீரோயின் நிறுத்தி, ஏன் அட்லீஸ்ட் சாரி கேட்கணும்னு கூடவா தோணல, உன் சாரியால் ஒன்றும் மாற போகிறதில்ல, கேட்கணும்னு கூடவா தோணல அப்படிங்கிறப்போ இந்த மேனேஜர் வந்து மனசறிஞ்சு சாரி கேட்ட மாதிரியெல்லாம் தெரியல, சரி கேட்டு வைப்பேன் அப்படிங்கிறதுக்காக தலை குனிஞ்சு சாரி அப்படின்னு கேட்டு போயிடுவான். அப்படி அந்த ஆள் சாரி கேட்டு போனதுக்கு அப்புறமாக இங்கே இருக்கிற சில பொண்ணுங்களுக்கெல்லாம் அழுகாச்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கோர்ட்டை விட்டு வெளியே வருவாங்க. அப்படியே வானத்தை பார்த்துட்டு, எனக்கே தெரியாம எனக்காக வாழ்ந்தவன் நீ, இதுக்கப்புறம் உனக்காக உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அது ஹீரோக்கும் இங்க புரியுது, அவரும் மேலே வானத்தை தான் பார்த்துட்டு இருப்பார் செல்லுக்குள்ள இருந்துட்டே. அதுக்கப்புறமாக கிம் வந்து ஃபோனை எடுத்துட்டு ஜெயிலை விட்டு வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக தான் நம்மளுக்கு சில வேர்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க. என்னன்னா, இவனுக்கு வந்து 18 வருஷம் தண்டனை கிடைச்சிருச்சு மேனேஜருக்கு, ஆனால் அந்த ஆதாரத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு மேனேஜருக்கு ஹெல்ப் பண்ணது யாரு, டிஎல், அவங்களுக்கும் வந்துட்டு சிறை தண்டனை கிடைக்குது. அதுக்கப்புறமாக மேனேஜரோட ஒய்ஃபுக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். ஒரு வருஷம் தான் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க மறைச்சது தப்பு தான், பட் இருந்தாலும் கடைசியில் அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கள வாலண்டியராக வந்து சப்மிட் பண்ணனால அவங்களுக்கு 1 வருஷம். அதுக்கப்புறமாக யுவி பொய் சாட்சியம் சொன்னது தப்பு தான், ஆனால் அவளா வாலண்டியராக வந்து சரண்டர் ஆயிருக்கா அப்படிங்கிறதுனால, தென் உண்மை என்னென்னு வாலண்டியராக வந்து யுவி சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுனால யுவிக்கு வந்து 1 வருஷம் தான் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த டிஎலுக்கு எத்தனை வருஷம் அப்படிங்கிறது போடலைங்க, ஆனால் கண்டிப்பாக இவங்களை விட அதிக வருஷமாக தான் இருக்கும், ஒரு 5 அல்லது 6 வருஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஎல்லாம் வாலண்டியராக வந்து அவங்க சரண்டர் ஆகலை, போலீஸை தான் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அது இல்லாமல் இந்த மேனேஜருக்காக அவள் உண்மையை மறைச்சிருக்கா இல்லையா, கண்டிப்பாக அவளுக்கு அதிகமான தண்டனையாக தான் இருக்கும், அதிக வருஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர் இந்த மேனேஜரை கொல்லணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட தான் போயிருக்காரு. அது தப்பு, கொலை முயற்சி அப்படிங்கிறது தப்பு. ஆனால் மர்டர் பண்ணலை, கடைசியில் வந்து அதை கிவ் அப் பண்ணிட்டாங்க இல்லையா, அதை கருத்தில் கொண்டும் அவரோட மன உளைச்சல் அவர் மனைவிக்கு ஏற்பட்டதுனால அவர் பண்ணார் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு மர்டர் பண்ண போனாலும் மர்டர் பண்ணாமல் வந்ததுனால 2 வருஷம் மட்டும் சிறை தண்டனை கொடுத்துருவாங்க. இப்போ அப்படியே 3 வருஷத்துக்கு அப்புறமாக காட்டுறாங்க, ஹீரோ ரிலீஸ் ஆகிட்டாங்க, ஹீரோ அவங்க ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கேஸை வின் பண்ணதுக்கு அப்புறமாக கண்டிப்பாக இந்த ஊரை விட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல நம்ம புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதில் இன்னொரு உறுதியாக இருக்காரு. நாளைக்கு அங்கே கிளம்ப போகிறாங்க, அதனால தான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா கூட எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க.
அதுக்கப்புறம் பிரதரும் வந்து வேற ஒரு லா ஃபிர்மில் ஜாயின் பண்ணிட்டாரு இல்லைங்களா, நல்லபடியாக அவரோட ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸை போய் கோர்ட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி யுவியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. யுவிக்கு வந்துட்டு நம்ம பண்ணது இவ்வளோ பெரிய தப்பு, எகெயின் வந்துட்டு பேட்சை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. அதனால எப்பெல்லாம் பிரதரை பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் கொஞ்சம் பாராமுகமாக தான் இருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ளே தோணுது நாம ஏன் அவனை ஏற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த கில்ட் வந்து விடுறதில்ல. அப்புறம் பேசிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. பின்னாடி இருந்துட்டு யுவின் கூப்பிட்ட மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அங்கே யாரும் இல்லை. ச்சே, இவன் தான் கூப்பிட்டான்னு நம்ம சந்தோஷமாக திரும்பி பார்த்தோமே அப்படின்ட்டு மறுபடியும் திரும்பி நடந்துருவாங்க. எகெயின் யுவின் கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாட்டி திரும்பி பார்க்க மாட்டாங்க. தம்பியே ஓடி வந்து நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா சொல்றியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே சாப்பிட போகலாம் அப்படிங்கிறப்போ யுவியும் சிரிச்சிருவாங்க. இவங்களும் பேட்சப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்ட இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அவங்க அம்மா எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் பை சொல்லிட்டு கிளம்புறப்போ எதுவாக இருந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணும், என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே வந்துட்டு பை சொல்லுவாங்க. அப்படியே ஹீரோயின் வர்றப்போ அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்குவாங்க, நான் புதுசாக பிறந்திருக்கேன், என் லைஃப் பாஸ்ட் மாதிரி இருக்கவே இருக்காது, புதுசான ஒரு லைஃப்பை நான் வாழ போகிறேன், புதுசாக பிறந்து அதை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ வந்து கேட்பாங்க, ஏன் அந்த ஃபோட்டோவை இப்படி பக்கத்துலேயே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இல்லையா ஸ்கூலில், அந்த ஃபோட்டோ தான் அது. ஆனால் இதில் ஹீரோவும் இருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு இப்போ தானே தெரிய வந்தது. அதனால எல்லாத்த விட எனக்கு இது இப்போ முக்கியமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு இப்போ தான் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. ஹீரோவோட கராஜுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட ஸ்னோவுக்கு இன்னொரு பேர், இல்லைன்னா அந்த பனி பொழியிற காலத்தோட பேர் மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் ஹீரோயினுக்கு அதெல்லாம் டவுட் வரல. ஆனால் இப்போ ஏன்னா ஹீரோ தான் தன்னை வந்து ஹைஸ்கூல்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு இப்போ தானே தெரிஞ்சது. அதனால அந்த டவுட் வருது. அப்போ உங்கள் கராஜுக்கு அந்த பேர் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் அப்படின்னு கேட்க, ஆமாம் ஸ்னோவோட இன்னொரு பேர் தானே உன்னோடது, அதோட ஞாபகமாக தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்னோட கராஜுக்கு அந்த பேர் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு நல்லா புரியுது, ஏதோ ஒரு வகையில் இவனோட உலகமாகவே நம்ம மாறிட்டோம், அந்த உலகத்தில் இதுக்கப்புறம் நான் இவன் கூட சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இப்படி அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வர்றதோட கதை முடிகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் இன்னும் சில சீன்ஸ் இருக்குங்க. எத்தனை வருஷம் கடந்து போச்சு, 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு கடற்கரைக்கு ஒட்டின மாதிரி இடத்துல ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஹீரோ ஃப்ரெஷ்ஷாக போய் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வருவார் ஹோட்டலில் சமைக்கிறதுக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த குட்டி ஹோட்டலை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் கப்பலும் வந்துட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் தீமை கூட அப்படிதான் செட் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு புக் எடுத்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர் கப்பலும் அதை வந்து படிப்பாங்க. அவர் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஹீரோயினுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிட்டு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு அதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் எழுதியிருப்பாங்க அந்த புக்குக்கு முன்னாடி, நம்ம லைஃப்பில் ஏற்படுற பெயின் தான் நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் ஷேப் பண்ணும், நம்ம ஷேப்பாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் பெயின் தான், பெயினை ஓவர் கம் பண்ணி வர முடியுமே தவிர்த்து பெயினே இல்லாத வாழ்க்கையை நம்ம கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அது எழுதினவங்க இவங்க பேரை கீழே எழுதியிருப்பாங்க. ஓ இது பெரிய ஆத்தர் ஆர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறதுக்கு இல்லைங்க, அது என்னோட பேர் அப்படிங்கிறப்போ ஹீரோவும் வந்துட்டு இவங்க என் ஒய்ஃப் அப்படிம்பாங்க. உங்களை பார்க்குறப்போ அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக உங்களோட ரெஸ்டாரண்ட்டை ப்ரொமோட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் இங்கே சாப்பிடவே வந்தோம், உங்களை கப்பலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறப்போ சரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோயினோட வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து பெண் குழந்தை, அங்கெல்லாம் ஜெண்டர் ரிவீல் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. ஸோ பெண் குழந்தை என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு ஹீரோ பார்த்து கேட்கறதுக்கு ஹீரோ இருந்துட்டு நீ என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்கேன், நீ சொல்லு, நீ எங்கே போனாலும் நான் உன் கூட உன் பின்னாடியே வந்துடுவேன், பேர்லையும் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் 2 பேரோட பேரையும் எடுத்து குழந்தைக்கு வைக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த பேரும் நல்லா தான் இருக்குது பாருங்க, அந்த பேரை சொன்னதும் குழந்தை உதைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அந்த கடலை பார்ப்பாங்க. அப்படியே ஹாப்பி என்டிங்காக இந்த ட்ராமாவும் இங்கே முடியுதுங்க. இதுக்கப்புறமாக இந்த ட்ராமாவோட ரிவ்யூ போர்ஷன், இந்த ட்ராமாவில் என்ன பாதித்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நிறையா பேருக்கு அந்த போர்ஷனை கேட்க பிடிக்காது, அப்படி வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதோட கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை டியர்ஸ். ஃபஸ்ட்டு ரிவ்யூ போர்ஷனுங்க. இந்த ட்ராமாவில் நடித்தவங்களோட நடிப்பை பற்றியும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் நம்ம குறையே சொல்ல முடியாது, எல்லாமே பக்காவாக இருந்தது. கரெக்டான ஆர்டிஸ்ட்டை தான் அந்தந்த ரோலுக்கு காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து ஹீரோ தான். ஹீரோயின் கோ த்ரூ பண்ண விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணாக இருந்து நம்ம யோசிக்கிறப்போ நம்மளுக்கெல்லாம் அப்படியே நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி அந்த பொண்ணு கூட சப்போர்ட்டிவாக யாரோ ஒருத்தங்க இருக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த ஹீரோவோட கேரக்டர் தான் பெருசாக தெரிஞ்சுது. ஏன்னா ஹீரோ மட்டும் நீ வா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்தால் ஹீரோயின் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி நீ டைவர்ஸ் கூட நான் வாங்கிட்டு போயிடுறேன்னு ஹீரோ போயிருந்தா கூட ஹீரோனோட லைஃப் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சிருக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஹீரோ ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமாக ஹீரோயின் நிறைய ஏச்சும் பேச்சும் வந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு ஓகே கொஞ்சம் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, டவுன் ஆகிறதும் தப்பு இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆகணும் அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டோட்டலாக 18 எபிசோடுங்க. ஒவ்வொரு எபிசோடும் 43-44 நிமிஷம். ஒரே சிட்டிங்கில் ஒரே நாளில் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது.
ஆனால் நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி எபிசோட் பை எபிசோடாக பார்க்கறதுக்கான வர்த்தான ட்ராமா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிற சமயத்தில் அதோட பாதகம் என்ன, அதை அவள் ஃபேஸ் பண்ணுறது எப்படி இருக்குது, அவள் ஒரு இடத்துல ஒன்று மிஸ் பண்ணிட்டா அது அவளுக்கு பின்னாடி எப்படி வந்து எகென்ஸ்டாக நிற்கிது அப்படிங்கிறதுல இருந்தோம். உடனே இந்த கேஸ் வந்து வின் பண்ணுமான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பில்லை. ஆனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு போராடணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா வகையிலையும் கவர் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு பொண்ணு அவங்ககிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறவனுக்கு அந்த பர்சனோட பொண்டாட்டியே வந்து சாதகமாக இருப்பா. புருஷனை காப்பாற்றுறதுக்காக அடட ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிறது கூட மறந்துட்டு புருஷனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவள் சப்போர்ட்டாக இருப்பா அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. விக்டிமோட ஃபேமிலி மட்டும்தான் சஃபர் ஆகும்னா கிடையாது, அந்த தப்பு பண்ணவனோட ஃபேமிலியும் ஒரு வகையில் சஃபர் ஆகும். ஏன்னா எல்லா மீடியா பீப்புள்ஸும் அந்த ஒய்ஃபோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேள்வி கேட்பாங்க. ஈவன் அந்த குழந்தை கூட தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தையும் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கூட வந்துட்டு காட்டியிருப்பாங்க. எல்லா ஆங்கிள்லையும் வந்துட்டு இந்த ட்ராமாவில் காட்டியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச்னு நான் சொல்வேன். உங்கள் டைம் இந்த ட்ராமா வேஸ்ட் பண்ணவே பண்ணாது. ஒரு வேளை டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என் வாய்ஸ் ஓவரில் கேட்டிருக்கீங்க அப்படின்னா நான் எந்த இடத்தையுமே நான் ஸ்கிப் பண்ணல. எபிசோட் பை எபிசோடாக பொறுமையாக தான் நான் சொன்னேன். அவசரப்பட்டு எங்கேயும் ட்ரிம் பண்ணிடக்கூடாது, தேவையில்லாமல் இது பண்ணிடக்கூடாது. பரவாயில்ல, நம்ம ரொம்ப எலாபரேட்டாக சொன்னாலும் பரவாயில்ல, பார்க்குறது ஒருத்தவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த ஃபீலோட பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப பொறுமையாக எபிசோட் பை எபிசோடாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களை ட்ராமா பார்க்குறதுல லாங்குவேஜ் இஷ்யூ இருந்தாலோ இல்லை டைம் இல்லைனாலும் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் ட்ராமாவையும் பார்த்ததுக்கான ஒர்த்தாக தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ட்ராமா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நிறைய இடத்துல சென்சிட்டிவாக பேச வேண்டி வந்திருக்கு. நான் கொஞ்சம் தயங்கிய சில இடங்களை நான் கன்வே பண்ணியிருப்பேன். பட் தயங்கினாலும் சொல்ல வேண்டியது நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நான் கன்வே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என் சைட்லேருந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஃபேமிலியோட கூட நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் மட்டும்தான் வரும். ஈவன் அந்த ஃபீல்டுக்குள்ளே அந்த மேனேஜர் ஹீரோயினை வந்துட்டு ரேப் பண்ணுறது கூட அப்படியே ஆப்வியஸாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோயினை மட்டும்தான் கண் கட்டப்பட்ட நிலைமையில அப்படி தான் காட்டுவாங்களே தவிர்த்து அந்த சீனை கூட வந்து இது பண்ணி காட்ட மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் வரும், அதுவும் ஹீரோயினுக்கு இடையில தான் நடக்கும். அந்த இடத்துல இந்த சீன் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா அதை நான் கிஸ்ஸினா மட்டும் நான் பார்க்கல. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்யோன்யம் இது வந்து வேற எவனோ ஒருத்தன் என் மனைவி கூட ஒன்றா இருந்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிருவாரோ அப்படின்னு ஹீரோயின் பதைக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறமாக நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, நீ என்னை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு காட்டுற மாதிரி தான் இந்த கிஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிஸ்ஸிங் சீனை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். வேணும்னா அந்த கிஸ்ஸிங் சீன் வரப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். பட் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ட்ராமா அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் உதாரணத்துக்கு என்னோட சேனலில் நிறைய ஃபீமேல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மேலே கம்பேர் பண்ணுறப்போ உங்களோட பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், உங்கள் அண்ணன், தம்பி யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த ட்ராமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ட்ராமா வந்து நீ டவுன்லோட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஷேர் பண்ணாலும் சரி, பட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ட்ராமாவை அவங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஃபீமேலை கம்பேர் பண்ணுறப்போ மேல் வந்துட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கம்மி தாங்க, ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி நிறைய ஆண்களும் இந்த ட்ராமாவை வந்து என்னோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் இந்த ட்ராமாவை என்னோட எக்ஸ்ப்ளனேஷனை யார் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொண்ணுங்களா இருந்தால் இந்த ட்ராமாவை நீங்கள் யார் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமாக இந்த ட்ராமாவில் எனக்கு வந்து பாதிப்படைய செஞ்ச விஷயம் அண்ட் தென் இந்த விஷயம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சது, நான் எடுத்துக்கிட்டது அப்படி என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். என்னை ரொம்ப பாதிப்படைய செஞ்ச விஷயம் இன்னும் சொல்ல போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ராமா மாதிரி ஆனது என்னென்னா, ஃபஸ்ட்டு கோர்ட்டில் ட்ரையலுக்காக போகிறப்போ அந்த மேனேஜரோட ஒய்ஃபு ஏதோ அழுக்கு தண்ணியை கொண்டு வந்து ஹீரோயின் மேலே ஊற்ற பார்க்குறது. இவ பாருங்க, இவளை வந்து என்ன ரேப்பா பண்ணாங்க, இவ எல்லாத்துக்கும் வந்து ஒத்துக்கிட்டு அவள் மேக் பண்ண சவுண்டை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கரில் ப்ளே பண்ண விடுறப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீயும் ஒரு பொம்பளை புள்ள தானே, உன் புருஷனை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு பொண்ணை போட்டு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது, நம்ம ஹீரோயின் எல்லாம் பயங்கரமாக ஸ்டன் ஆகிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அடுத்தவங்களை பற்றி கவலை கிடையாது. நம்ம ஹஸ்பண்ட் இதை கேட்டுட்டானே, அவன் எப்படி இதை எடுத்துப்பான், அவன் நம்மளை இதுக்கப்புறம் பார்க்குற பார்வை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்டை பற்றி மட்டும்தான் ஹீரோயின் யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் இதை பற்றி கேட்குறப்போ நம்ம ஹீரோ கொடுத்த அந்த எக்ஸ்ப்ளனேஷன், உடம்பு அப்படிங்கிறது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அதை தாண்டி காதல்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அந்த சீன், அந்த போர்ஷனே வந்து என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதை ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க டேரக்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அதிகமாக பேசியிருந்தா ஒரு மாதிரி அசிங்கமாக போயிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணதோட நிறுத்திப்பாங்க, அதையும் தாண்டி 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த சீன் வந்து அந்தளவுக்கு நம்ம மனசில் நின்றுருக்காது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த சீனை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க.
ஈவன் ஹீரோ வந்து கராஜில் தங்காமல் வீட்டில் தங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக நான் பெட்டில் படுத்துக்கிட்டேன், நீ நர்வஸ் ஆகிடுவேன், பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே படுத்து தூங்கினதாக இருக்கட்டும், அவர் எந்த அளவுக்கு கவனமாக ஒய்ஃபை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சீன் பை சீன் வந்து ரொம்ப கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த மேனேஜரோட ஒய்ஃப் அந்த ரெக்கார்டில் வந்துட்டு அந்த சவுண்டை வந்து கேட்க வச்சதுக்கு அப்புறமாக ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, இதை பாரு நீ அதை கேட்காத, ஒன்றும் இல்லை, நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு வந்துட்டு. ஏன்னா அவருக்கும் புரியுது, ஐயோ நம்ம பொண்டாட்டி நம்மளை பற்றி தான் யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்ச விதமாக இருந்தாலும் சரி, கடைசியில் ஹீரோயினுக்கு தைரியம் கொடுக்குறப்போ ஹீரோயினோட பார்வை வச்சு ஹீரோ புரிஞ்சுப்பாரு. அப்புறம் கோர்ட்டில் இந்த மேனேஜருக்கு ஆதரவாக வாதாடுற அந்த லாயர் கேட்குற கேள்விகள், நீ எதுக்குமா நேரத்துக்கு குடிச்ச, லேட் நைட்டில் பெண்கள் குடிக்கக்கூடாதுன்னு உன் வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். அந்த கேள்விகளை கேட்குறப்போ, ஏன் இன்னொரு பொண்ணை தொடக்கூடாதுன்னு உங்கள் வீட்டிலலாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அப்படிங்கிற கேள்வியே அந்த மேனேஜர் மேலே யாரும் வைக்கல அப்படிங்கிறது எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஆனால் கடைசியில் அந்த ஹீரோயின் வந்து இன்டர்வியூ கொடுக்க போவாங்க இல்லையா ஒரு சேனலுக்கு, அந்த இடத்துல அதுக்கு எல்லாத்துக்குமான ஆன்சராக இருந்தது. சரிப்பா, ஒரு பொண்ணே உன்னை வான்னு கூப்பிடுறா அப்படின்னாலும் எவன் கூப்பிட்டாலும் நீ போயிடுவியா? ஏன் ஒரு பொண்ணுக்கு அந்த டேக்லைன் கொடுக்குறாங்க இல்லையா, நீ ஏன் எவன் கூப்பிட்டாலும் போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு சொல்கிறப்போ, நீ ஏன் எவன் கூப்பிட்டாலும் போகிற, உனக்கு பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, ரெப்புடேஷன் இருக்குது, அந்த பொண்ணே உன்னை வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நீ கல் மாதிரி இருக்க வேண்டியது தானே, நீ டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறத வந்து ஏன் ஒரு ஆண் கிட்ட வந்து சொசைட்டி சொல்லலை? ஒரு பொண்ணை மட்டும் பாதுகாப்பாயிரு, நீ வந்து கரெக்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோ, நீ வந்து ஒரு பாதுகாப்போடவே எப்பவும் இரு, கராத்தே கற்றுக்கோ, சண்டை பண்ண கற்றுக்கோ, தனியாக போகாத, அம்மாவை கூப்பிட்டுப்போ, அண்ணனை கூப்பிட்டுப்போ, புருஷனை கூப்பிட்டுப்போ அப்படின்னு சொல்கிற அந்த சொசைட்டி ஏன் அதை ஆண்கள் கிட்ட சொல்ல மாட்டேங்குது? ஒரு பொண்ணு தனியாக நிற்கிறா, நைட் டைமில் தனியாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக அவளை என்ன வேணால் பண்ணலாங்கிறது அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது ஏன் ஒரு சொசைட்டி வந்து ஆணுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதை இடத்துல அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இந்த மேனேஜரோட ஒய்ஃபை கூட நான் என் புருஷனை நம்புகிறேன், அவள் தான் என் புருஷனை வந்து மயக்கிருப்பா, எனக்கு புரியலையே. இது இந்த ட்ராமான்ட்டு இல்லைங்க, நிறைய ட்ராமா, இந்த அஃபேர்லாம் வச்சுக்கிற ட்ராமாலாம் பார்க்குறப்போ உடனே புருஷனை காப்பாற்றுறதுக்காக பொண்டாட்டி போய் ஃபஸ்ட்டு பலார்னு அறை கொடுக்குறது அந்த பொண்ணுக்காக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ரேரான ட்ராமாவில் தான் புருஷன் மேலேயும் வந்து அந்த ஒய்ஃப் கோவப்படுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் என் புருஷனை காப்பாற்றணும், இந்த குடும்பத்தோட ரெப்புடேஷன் முக்கியம், என் பிள்ளையோட வாழ்க்கை முக்கியம், இன்னாரோட பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் பக்கம் தான் சைடு எடுப்பாங்க. இல்லை தப்புனா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. ஆனால் கடைசியில் தான் இந்த அம்மாவுக்கு அந்த அறிவே வரும், ஏன்னா நம்ம புருஷன் இதை வேலையாக வச்சுட்ருக்கிறான், இந்த மாதிரி பல பெண்களை இவன் நாசம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுல தெரிய வந்ததுக்கு அப்புறமாக தான் இதுக்கு மேலே விடுறது சரி கிடையாது அப்படின்ட்டு இவங்களே போயிட்டு வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க, அந்த எவிடன்ஸை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணவனோட குடும்பம் அவனுக்கு எந்த அளவுக்கு துணை நிற்குது, அந்த தப்பு பண்ணவனை காப்பாற்றுறதுக்காக அந்த குடும்பம் எத்தனை மெனக்கெடுது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஆனால் அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுமே. ஸோ மாற்றம் நிகழ வேண்டியது வீட்டிலிருந்து தான். ஒரு ஆம்பளை பையன் எவ்வளோ நேரம் வேணால் படுத்து தூங்கலாம், எத்தனை டைமுக்கு வேணால் வீட்டுக்கு வரலாம், அவன் குளிக்கிற போகிறப்போ ட்ரெஸ் அவுத்து எங்கே வேணால் வீசிட்டு போகலாம், அவன் எப்போ வந்து சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க அம்மாவோ பொண்டாட்டியோ அக்காவோ தங்கச்சியோ செஞ்சு கொடுக்கணும். அவன் பாட்டுக்கு டிவியை பார்த்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டே ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பான், தண்ணி கேட்டால் அவனுக்கு தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கே மாறணும்னா வீட்டில் தான் மாறணும். நான் ஒத்த பையனை பெற்று வச்சுருக்கேன், அவன் தான் எனக்கு உலகமே, அவனுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்ருங்க, அது இன்னொரு பொண்ணு செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் பண்ணுறது நாளைக்கு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனையாக வருது, அவன் என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரி வளர்றான் அப்படின்னா தண்டனை கொடுக்க வேண்டியது அந்த பையனுக்கு மட்டும் கிடையாது, அந்த பையன் அந்த மாதிரி வளர்த்தா அம்மா அப்பாவுக்கும் தான். இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் பொருந்தும். ஏன்னா ஹீரோயினோட அம்மா பையனை பார்த்துக்கிட்டாங்க, நம்ம ஹீரோயினை கண்டுக்கவே இல்லை. பையன் படிக்கணுமா பொண்ணு படிக்கணுமா அப்படிங்கிறப்போ பொண்ணை படிக்க விட்டு நிறுத்திடலாம், பையனை படிக்க வைக்கலாம். பொண்ணுக்கு வந்து வீட்டில் வேலை செய்யட்டும், கடையில் வந்து வேலை செய்யட்டும், பையனை படிக்க வைக்கலாம். பையன் தான் நம்மளை காப்பாற்றுவான், சரி. ஆனால் கடைசியில் அந்த பையனையும் இவங்க தான் காப்பாற்ற வேண்டியதாக வந்தது. அந்த பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், வீடு வாங்குறதுக்கு லோன் போடணும், அதுக்கெல்லாம் பொண்ணு வேணும். ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதே அந்த குடும்பத்தில் பிறந்த ஆம்பளை புள்ள தான் அப்படின்னா அப்புறம் அந்த ஆம்பளை புள்ளையவே காப்பாற்றுறதுக்கு பொம்பளை பிள்ளைங்க தான் வர வேண்டியது இருக்குது. இது எந்த வகையில் லாஜிக் அப்படின்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, ஹீரோயினோட அம்மாவும் ஒரு ட்ராமாவை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த ட்ராமாவை ஹீரோயினுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. அதை வந்து இந்த ட்ராமாவில் காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து பிறந்ததுமே என்னது ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, 3 தலைமுறையாக நம்ம குடும்பத்தில் ஒரே ஒரு குழந்தை தான் பிறக்குது, அது ஆம்பளை பிள்ளையாக தான் பிறக்குது, இந்த பொம்பளை பிள்ளையோட நம்ம வம்சம் நின்று போய்ட்டு என்னடா பண்ணுறது, அடுத்தது ஒரு பையனை பெத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யார் ஹீரோவோட அப்பாவோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறப்போ அப்போ தான் டெலிவரியே பண்ணியிருப்பாங்க ஹீரோயினோட அம்மா. அப்போ அவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருந்திருப்பாங்க அது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆஃப்டர் டெலிவரி உடனே 2வது குழந்தைய பற்றி யாராவது பேசினாங்கன்னா எந்த அளவுக்கு எரிச்சலும் கோபமும் வரும் அப்படிங்கிறது அப்போ டெலிவரி முடிஞ்சிருக்கிற பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ வந்து இந்த குழந்தைய வந்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்துடலாம், அவங்க கிராமத்தில் வளர்ப்பாங்க, நாம் இன்னொரு குழந்தைக்கு ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறமாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறப்போ எவ்வளோ பெரிய ட்ராமாவை ஹீரோயினோட அம்மா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களால எதுவும் பேச முடியல, சரி கொடுத்துட்டாங்க பண்ணிட்டாங்க ஓகே. ஆனால் பொண்ணு மேலே பாசம் இருக்கிறதுனால 3 வருஷம் கழிச்சு வந்து திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க, பொண்ணை பத்திரமா வச்சு பார்த்துக்கிட்டாங்க.
ஆனால் அப்பவும் அந்த பொண்ணுக்கு சரியாக நியாயமாக அந்த குடும்பத்திலேருந்து கிடைக்க வேண்டியதில் அவளுக்கு கிடைச்சது அப்படின்னா கிடைக்கல. ஒரு குடும்பத்தில் எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் எல்லா குழந்தைங்களையும் ஈக்குவலாக தான் வளர்க்கணும், ஒரு அம்மா அப்பா ஈக்குவலாக தான் பார்க்கணும். அப்படி பார்த்தாங்களான்னா பார்க்கல. பிரதர் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிப்பார், ஆனால் அவனை படிக்க வைக்கணும்னு நினச்சாங்களே தவிர்த்து சூப்பராக படிக்கிற ஹீரோயினோட படிப்பை நிறுத்தணும் தான் நினச்சாங்க. ஹீரோயினோட அம்மாவை அவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தாங்க, புருஷன் வீட்டுக்கு போகிற, புருஷன் தான் முக்கியம், புருஷனோட குடும்பம் தான் முக்கியம், இதுதான் முக்கியம், அவங்க சொல்கிறபடி தான் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற சில கோட்பாடுகளோடு அவங்க வளர்க்கப்பட்டாங்க. அதே மாதிரி தான் தம் பொண்ணையும் வந்து அவங்க வளர்க்க பார்த்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்குது, இதை நம்ம குழந்தைக்கு கடத்தக்கூடாது, நம்ம பொம்பளை புள்ள நம்மளை விட அச்சீவ் பண்ணி போய் நிற்கணும்னு அவங்க நினைக்கல. நான் பட்ட கஷ்டத்தை அப்படியே தன்னோட பொண்ணுக்கும் அவங்க கொடுக்க பார்த்தாங்களே தவிர்த்து அந்த பொண்ணு அந்த கஷ்டத்தை அனுபவிக்காமல் அந்த கஷ்டத்தை தாண்டி வளரணும்னு அவங்க நினைக்கல. ஸோ அந்த இடத்துல மாற வேண்டியது ஹீரோயினோட அம்மா தான். இன்னும் சொல்லப்போனால் ஹைஸ்கூல் படிக்கிறப்போ ஹீரோ அந்த பணம் கொடுக்கல அப்படின்னா ஹீரோயினால் ஸ்கூல் பாஸ் பண்ணியிருக்கவே முடியாது. அப்போது ஹீரோயினோட லைஃப் எதோடு நின்று போயிருக்கும், அந்த தள்ளுவண்டி கடையோடு டிஃபன் கடையோடு நின்று போயிருக்கும். சரி, நம்ம ஹீரோ கொடுத்த காசால் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டாங்க, நல்லபடி யூனிவர்சிட்டி படித்து முடிச்சுட்டாங்க, ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி தான் போய் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க அம்மா தொந்தரவு பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா அந்த கம்பெனிக்கு சிஇஓவாக கூட நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுவா. யார் என்ன ஒர்க் சொன்னாலும் சரி, போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வா, பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வா, இந்த ஃபைலை ரெடி பண்ணு, அந்த காப்பி எடுத்துகிட்டு வா, இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடின்னு என்ன சொன்னாலும் பயங்கர என்த்தோ வேலை செய்வாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்ச வேலை, அவங்க ஆசைப்பட்ட வேலை. ஆனால் அங்கேயும் ஹீரோயினை நிம்மதியாக இருக்க விடாமல் ஹீரோயினோட அம்மா வந்து அங்கே குட்டையை குழப்பி விட்டுட்டு ஹீரோயினோட லைஃபே நாசம் பண்ணிட்டாங்க. 2 விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த கம்பெனியில் ஹீரோயின் அப்படியே வேலை செஞ்சுட்டு போட்டுன்னு இந்த அம்மா விட்டுருந்தாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருந்தவங்க பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக மாறி இருப்பாங்க. அப்படியே டீம் லீடராக மாறி இருக்கலாம், அப்படியே ஒரு மேனேஜர் ஆயிருக்கலாம், அப்படியே வந்துட்டு ஒரு சிஇஓவாக கூட ஆயிருக்கலாம். அந்த அளவுக்கு ஹீரோயின் கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருந்தது. ஆனால் அந்த கனவு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணது ஹீரோயினோட அம்மான்னு தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் கூட கிவ் அப் பண்ணாமல் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஹீரோயினால் முடியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி ட்ராப் ஆயிட்டாங்க. தனக்கு என்ன வேணும், தான் எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே வந்து அவங்களுக்கு தோணலை. கிட்டத்தட்ட ஒருத்தங்களோட உயிரை கொன்னா அது எவ்வளோ பெரிய பாவமோ அதை தான் ஹீரோயினுக்கு, அதுவும் தான் சொந்த பொண்ணுக்கே ஹீரோயினோட அம்மா பண்ணியிருப்பாங்க. அந்த மேனேஜர் ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுக்கு அப்புறமாக தான் அம்மா கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்பரே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோயினோட அம்மா மறைச்சிரு, வெளியே சொல்லாத, உன் புருஷனுக்கு தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் நீ ஓகேவா இருக்கியா, உனக்கு கஷ்டமாக இருக்கா, என்ன நடந்தது, இதுக்கு யார் காரணம், உனக்கு என்ன தோணுது, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, என்னதான் நடந்தது என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் வந்திருக்காது. இதை மறைச்சிரு, சொல்லாத, பண்ணாத. ஆனால் அது ஹீரோயினுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ புரியலை. நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம், நம்ம அம்மா நம்மளை புரிஞ்சுப்பா, அவளும் ஒரு பொம்பளை தானே அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிருப்பாங்க. அங்கேயும் அவங்க அம்மா கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய எந்த பாசமும் கிடைக்காம ஹீரோயினுக்கு வந்து மறுக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நிறைய விஷயங்களை கோ த்ரூ பண்ணப்போ ஹீரோயின் அம்மா வந்து ஹீரோயின் மேலே பாசமாக இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து சீன்ஸ் இருந்தது. ஆனால் அது எதுவுமே எனக்கு வந்து ஒட்டலைங்க. அந்த பாசத்தையும் அன்பையும் என்னால் வந்து முழுசாக வந்து இவங்க நிஜமாலுமே ஹீரோயின் மேலே அக்கறை உள்ளவங்க தான் அப்படின்னு என்னால் எடுத்துக்க முடியல. ஹீரோயினோட படிப்பை நிறுத்தினது, ஹீரோயினை அவங்க தாத்தா பாட்டிங்க கூட அந்த வில்லேஜில் வளர்கிறதுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறது எல்லாமே ஹீரோயினோட அப்பா பண்ணாங்க. பட் ஹீரோயினோட அம்மா அதுக்கு வந்து அமைதியாக இருந்ததுனால தம்மா அதுக்கெல்லாம் காரணம்னு ஹீரோயின் நினச்சிக்கிட்டாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து பவரே இல்லை, அந்த குடும்பத்தில் வந்து அவங்கள எடுக்கிறதா முடிவு அப்படின்னு இருந்தாலும் படிப்பை நிறுத்துகிற அளவுக்கு போகிறப்போ படிப்பு தான் நம்ம பொண்ணுக்கு இல்லை, நம்ம பொண்ணு நம்மளை மாதிரியே ஆகிடுவோம் அப்படிங்கிற பயம் கூட ஹீரோயினோட அம்மாவுக்கு வரல. சரிம்மா நீ ஸ்கூலுக்கு போய் படி, ஈவினிங் டைமில் வந்து கூட டிஃபன் கடையில் வேலை செய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் ஹீரோயின் மட்டும் உன் தம்பியும் சேர்ந்து வேலை செய்யட்டும் அப்படின்ட்டு அந்த பையனையும் வேலை வாங்கியிருக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாதே. படித்து முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாமாக இருக்கிறப்போ பசங்க பொண்ணுங்களை வந்துட்டு கடையில் வேலை செய்ய சொல்கிறது, அவங்க ஃபேமிலி பிஸ்னஸை பார்க்க சொல்கிறது தான் தப்பு. நாளைக்கு எக்ஸாம் இல்லாதப்போ அந்த மாதிரி டைமில் வந்து கடையில் கொஞ்சம் வேலை செய்யுங்க, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. அது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட தம்பிக்கும் இருந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கல்பிரிட்டாக ஹீரோயினோட லைஃப்பில் இருக்கிறது அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உன்னை நான் பெற்று வளர்த்துருக்கேன், உனக்கு நன்றியே இல்லை அப்படின்னு. நான் இன்னும் நிறைய ட்ராமாஸ் எல்லாம் பேசினப்போ சொல்லியிருக்கேன், பெத்தா வளர்க்கணும், அது கடமை, பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் வளர்க்கணும், அது வந்து பெரிய தியாகம்லாம் கிடையாது. ஒரு உயிரை நீங்கள் வந்து இந்த பூமிக்கு கொண்டு வர்றீங்க அப்படின்னா அந்த உயிரை நல்லபடியாக பார்த்துப்பீங்க அப்படின்னு அந்த உயிருக்கு நீங்கள் கொடுக்குற ப்ராமிஸ். அப்படி அந்த ப்ராமிஸ் கொடுக்க முடியல, வளர்க்க முடியலன்னா பெற்றுக்காதீங்க. இதுதான் அந்த அம்மா அந்த டைலாக் சொன்னப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பெற்று வளர்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய சாதனையும் கிடையாது, அது பெரிய தியாகமும் கிடையாது. அப்படி பெற்று வளர்த்ததுக்காகவே உங்கள் பையனோ பொண்ணோ நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நான் உன்னை பெற்று வளர்த்துட்டேன், என்னையே எடுத்து பேசிட்டியே, நன்றி கெட்டவளே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நியாயமே இல்லை நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம்
எனக்கு இன்னொரு விஷயம் இந்த ட்ராமாவில் பயங்கரமாக என்னோட மைண்டுக்கு எடுத்துக்கிட்டேன். நம்மளை சுற்றி இருக்கிற கண்கள் நம்மளை எவ்வளோ கூர்மையாக கண்காணிக்குது பாருங்களேன். ஹீரோயின் எப்போவுமே ஒர்க்கு முடிஞ்சு போகிறப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. அது கொஞ்ச நாளாக நடக்கலை அப்படின்னதும் டிஎல்லும் சரி அங்கே இருக்கிற சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க இல்லையா, என்ன இப்போல்லாம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணுறது இல்லை, 2 பேருக்குள்ள சண்டை போல் இருக்குது, இதை டைவர்ஸ் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற கண்கள் நம்மளை கண்காணிக்குது, அப்போ எந்த அளவுக்கு நாம் அவங்களுக்கு க்ளூ கொடுக்காம நடந்துக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த மேனேஜர் ஏதோ போனோம் அந்த டைமில் தோணுச்சுனாலும் ஹீரோயினை ரேப் பண்ணல, பிளான் பண்ணி தான் ரேப் பண்ணியிருக்கான். லோன் எடுக்கிறதுக்கு ஹீரோயின் மேனேஜர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான். பே ஸ்லிப்பில் அதிகப்படியாக சம்பளம் வாங்குற மாதிரி கோட் பண்ணி கொடுத்தது மேனேஜர். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இந்த இடத்துல தன்னை வந்து மேனேஜர் வேலைக்கு எடுத்துட்டாரு அப்படிங்கிறனால ஹீரோயின் ஒரு நன்றி விசுவாசத்தோடு இருந்திருப்பா. இதெல்லாம் மேனேஜர் நோட் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாக ஹீரோயினை வந்து அவள் ஹஸ்பண்ட் பிக்கப் பண்ண வர்றதில்ல, ஸோ குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிறான். இந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அதாவது அந்த பே ஸ்லிப்பில் வந்துட்டு அதிகப்படியாக சம்பளம் வாங்குற மாதிரி கோட் பண்ணி கொடுத்தது. அப்போ நம்ம என்ன பண்ணாலும் இந்த பொண்ணு பெருசாக வெளியே போய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த அளவுக்கு அவனுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தான் அவன் வந்து ஹீரோயினை அப்ரோச்சே பண்ணியிருப்பான். அன்னைக்கு அந்த டின்னர் மீட்டப்பில் அதிகமாக குடிச்சது, ஹீரோயின் வாமிட் எடுத்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, இப்போ ட்ரக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கை கலந்து தான் கூட கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, அது கூட வந்து ஒரு சாட்சியம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே ஒர்க் பண்ண வெயிட்ரஸ் பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொன்னது. ஃபர்ஸ்ட் ஹீரோயினை ட்ராப் பண்ணாமல் யுவியை ட்ராப் பண்ணது, யுவி வந்து இறங்கினதுக்கு அப்புறமாக வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுன்னு சொன்னது கூட அவன் மைண்டில் ஓடி இருக்கு பாருங்க, மேனேஜர் மைண்டில். அதனால தான் ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் போயிட்டு ஹீரோயின் ஃபோனில் லொக்கேஷனை ஷேர் பண்ணிவிட்டு ஐ எம் ஹோம் அப்படிங்கிற மெசேஜ் ஹீரோயின் மொபைல் இருந்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணியிருக்கான். அப்போ அவன் எந்த அளவுக்கு கிரிமினலாக வேலை செஞ்சிருப்பான். இந்த யுவிங்கிற பொண்ணு வந்து ஒரு சாட்சியம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை வேலையும் பார்த்துருப்பான். ஸோ தெளிவாக அவன் ஹீரோயினை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கான். நாளைக்கு இவன் நம்மளுக்கு எதிராகவே வந்து நின்னாலும் இவகிட்ட சாதகமாக எந்த ஒரு ஆதாரம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ப்ளே பண்ணியிருக்கான். அப்படி ஒரு தைரியத்தை இவனுக்கு கொடுத்தது யாருன்னா, இதுக்கு முன்னாடி அவன் 12 பொண்ணுங்களை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அவங்கெல்லாம் இவன் மேலே கேஸ் போடலை, பணம் வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்க. ஈவன் டிஎல் கூட அதை அனுபவிச்சிருக்கான். ஆனால் டிஎல் பாருங்க அங்கேயே வேலை செஞ்சுட்டு இந்த மேனேஜருக்கு சேவகம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி சில பெண்களோட பயம் தான் இவனுக்கு தைரியமாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த ட்ராமாவில் எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து மெடிக்கல் ரிப்போர்ட். இப்படி ஒரு விஷயம் நடந்ததுமே ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அவங்க நகை இடுக்கில் இருந்த அந்த டிஷ்யூஸை தான் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னை ஃபிசிக்கலாக எக்ஸாமின் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் லேடி போலீஸ்க்கும் புரிஞ்சிருக்கும், ஓகே அப்போ இதெல்லாம் தான் இருக்கும் போல இருக்கு, ஒரு வேலை இவங்களை வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க போல இருக்குன்னு அவங்களாம் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உடனே பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமாக ஃபிசிக்கல் எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லலை. இல்லை என்ன ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ஹீரோயின் நம்ம வந்து பயங்கர கலாட்டா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கே ஹீரோயினுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தா இவங்களோட பிளட்ல வந்து ட்ரக் இருந்திருக்கும், அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இதை நீங்கள் கன்சியூம் பண்ணீங்களான்னு கேட்டால் கேஸ் அப்போவே வேற கோணத்தில் போயிருக்கும். அப்போவே இந்த மேனேஜரை பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் முக்கியம், எந்த அளவுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதையும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆங்கிள்லையும் விக்டிமுக்கு சாதகம் பாதகமாக எதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ஒர்க் பிளேஸில் நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம், நம்மளை எத்தனை கண்கள் நம்மளை ரொம்ப உன்னிப்பாக பார்க்குது, வேலைக்கு போகிறோம் வேலை செய்கிற இடத்துல வேலை சம்மந்தப்பட்டமான விஷயந்தான் இருக்கும் அப்படின்னா இருக்காது. உனக்கே தெரியாமல் உன் பர்சனலாக நிறையா பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, நீ அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், உன் பர்சனலை ரிவீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற முத கொண்டு ரொம்ப மைன்யூட்டாக எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நோ சொல்ல பழகணும், அது நம்ம ஹீரோயினுக்கு வரவே வராது. அண்ட் தென் நம்மளை பற்றி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம காதுபடவே பேசுகிறப்போ அதை எதிர்க்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும். உடனே சண்டை போடணுங்கிறது இல்லை, அவங்கள பார்க்குறது, அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறதால கூட நம்மளை பற்றி பேசாமல் நம்ம தடுக்க முடியும். ஆனால் இவளை பற்றி பேசினா இவ எதிர்ப்பா, அட்லீஸ்ட் நம்மளை வந்து கண்டாவது பிடிச்சிருவோம் அப்படிங்கிற பயத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் ஹீரோயின் அதில் கொடுக்க மாட்டா, அவள் காதுபட தான் பேசுவாங்க டிஎலும் இன்னொருத்தனும். இப்போல்லாம் இந்த ஹீரோயினை கூப்பிடுறதுக்கு அவள் ஹஸ்பண்ட் வர்றதில்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டும் ஹீரோயின் அப்படியே பேசாமல் வேலை பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு பயங்கர கோபம் இருக்குது, அவள் வேலை செய்கிறதுலையே வந்து அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிமிந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கூட அவளுக்கு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. மேபி கேட்டால் ஒரு வேலை இந்த வேலை நம்மளுக்கு நிலைக்காதோ அப்படின்னு கூட அவங்க நினச்சிருந்துருக்கலாம். அடுத்து எவ்வளோ ஒருத்தி பண்ண வேண்டிய வேலையை அவள் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் தலையில் கட்டிட்டு போவா. அது ஹீரோயின் நோ சொல்ல மாட்டா. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நோன்னு சொல்கிறப்போ அந்த ஆப்போசிட் பர்சனால ஏற்றுக்கவே முடியாது, பயங்கரமாக பேசுவா. இத்தனை நாளும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு நம்ம வேலையை தலையில் கட்டிட்டு போகிறப்பெல்லாம் அமைதியாக இருந்தவ ஒரு நாள் செய்யலை அப்படிங்கிறதுக்காக நம்ம கோவப்படுறமே அவளுக்கு தோணாது. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் நல்லவங்களா இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க, பொறுமையாக இருக்கிறீங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் கோவத்தை, அதுவும் நியாயமான கோவத்தை காட்டுறப்ப கூட அடுத்தவங்களுக்கு நம்ம கெட்டவங்களாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.
ஸோ நம்ம அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ஐயோ அடுத்தவங்களை நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுற எந்த ஒரு விஷயமும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம பொறுமையாக இருந்தது, சகிப்புத்தன்மையோடு இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கோவப்பட்டதை மட்டும்தான் வச்சு பேச போகிறாங்க. அதனால அடுத்தவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ முடியாது. அச்சோ நம்ம இதை பண்ணால் அவங்க வேறு மாதிரி நினச்சிருவாங்க, அதனால நம்ம வேறு மாதிரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எதையும் யோசிக்காம எது சரியோ நம்மளுக்கு எது நியாயமோ அதை பண்ணலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் யாரோ ஒருத்தங்க அன்ஹாப்பியாக தான் இருப்பாங்க, நாம் பண்ணுறது தப்புன்னு சொல்ல தான் செய்வாங்க. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சரி தப்பு அப்படிங்கிறது ஆளாளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த மேனேஜர் டிஎலுக்கு பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமை தான். நம்ம ஹீரோயினுக்கு நடந்த மாதிரி தான் டிஎலுக்கும் நடந்திருக்கு. ஆனால் டிஎல் பயந்தா, அந்நேரத்துக்கு நீ எதுக்கு ஹோட்டலுக்கு போனா அப்படி இப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண பயந்தா. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, நம்மள இவன் நல்லா பார்த்துக்கிறான், மரியாதை கொடுக்குறான். அப்படிங்கிறப்போ ஒரு வழிவுக்கு நம்மளை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ டிஎலை நான் வில்லியாக பார்க்கல, அதுக்கு பதிலாக சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆன ஒரு பொண்ணாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம இவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கு சிறை தண்டனை மட்டும் கிடையாது, கவுன்சிலிங்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி யுவியோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்களேன். காண்டம் நான் கேரி பண்ணிக்கிறேன், என்னை யாராவது தப்பாக நடந்துக்க வந்தாங்க அப்படின்னா நான் இது கொடுத்து போட்டுக்கோங்கன்னு சொல்கிறதுனால எனக்கு சில இன்ஃபெக்ஷன் வராமையும் தடுக்கும், நான் போலீஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு அவன் என்னை ஹார்ஷாக ஹேண்டில் பண்ண மாட்டான். எண்ட் ஆஃப் த டே என்னை ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னா அவனோட எண்ணத்தை அவன் தீர்த்துட்டு தான் போவான், அட்லீஸ்ட் எனக்கு உயிராவது மிஞ்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு யுவி சொல்லுவான். அதனால யுவியை தப்பான பொண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ப்ராப்ளத்தில் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுவாங்க. யுவியோட ஸ்டைல் அப்படிங்கிறது வேற. அது மட்டும் இல்லாமல் யுவி அதை அவளோட ஐடியான்னு சொல்ல மாட்டான். ஏதோ டிவியில் இதை பற்றி ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லுவாள். ஆக்சுவலாக அந்த இடத்தையும் டேரக்டர் கவர் பண்ணியிருந்திருப்பாரு. இதுவும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இப்போ ஒருத்தன் ரேப் பண்ண வர்றப்போ ஒரு பொண்ணு அமைதியாக இருக்கா, அவள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருக்கா அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு அது பிடிச்சி நடக்கிறது கிடையாது. பயத்தாலையும் பண்ணி தொலைஞ்சிட்டு போ, எனக்கு உயிராவது மிஞ்சிட்டும், அவனுக்கு வேணுங்கிறத பண்ணிட்டே நான் விட்டுட்டு போயிடுவான்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டு கூட ஒரு சில பெண்களுக்கு இருக்கலாம். அப்படி அந்த பொண்ணு அமைதியாக இருக்கிறதுனால அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதும் அர்த்தம் இல்லை, அது ரேப் இல்லை அப்படிங்கிறதும் அர்த்தம் இல்லை. இவனை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேஸ் போடுறப்போ அந்த பொண்ணு அட்டென்ஷனுக்காக போடுறா, இந்த பொண்ணு பொய் கேஸ் போட்டிருக்கா, இதெல்லாம் யாராவது வெளியே சொல்லுவாங்களா, இவ எதுக்கு அந்நேரத்துக்கு அங்கே போனா அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறது தப்பு அப்படிங்கிறதையும் அங்கே கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ட்ரையில் நம்ம ஹீரோயின் தோற்று போயிடுவாங்க இல்லையா, அப்போது கிம் போயிட்டு ஜட்ஜை பார்த்து பேசுவாங்க. அந்த இடத்துலையும் டைரக்டரோட டச் இருக்கவங்க அங்கேயும் ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்தது, அதில் ஒரு பொண்ணு என்னை இன்னார் ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த கேஸை நாங்கள் விசாரித்து தண்டனையும் கொடுத்ததுக்கப்புறமாக 12 வருஷம் கழிச்சு அந்த ஆள் வெளியே எகெயின் அப்பீல் பண்ணி கடைசியில் அந்த ஆள் மேலே தப்பு இல்லை, அந்த பொண்ணு தான் பொய் கேஸ் போட்டிருக்கா அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஏன் அந்த கதை அப்படின்னா, சமயங்களில் பெண்களும் ஆண்கள் மேலே பொய் பழி போடுறாங்க. இந்த ஆண் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கான், இவனை வேற எந்த வகையிலையும் இவனை சமாளிக்க முடியல அப்படிங்கிறப்போ அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அவன் என்னை தப்பாக பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விக்டிம் கார்டை எடுத்து ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி இடத்துல பாதிக்கப்படுறது ஆண்கள் தான் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி விசாரணையிலெல்லாம் சாட்சி, ஆதாரம், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் டைரக்டர் நச்சுன்னு அந்த பாயிண்ட் வச்சுருப்பாரு. ஏன்னா எல்லா இடத்துலையும் பொண்ணுங்க தான் பாவம், பொண்ணுங்களுக்கு இந்த அவமானம் நடந்துருச்சு, அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நடக்குது. ஆனால் சமயங்களில் இவனை எப்படி அடித்து ஒடிச்சு உட்கார வைக்கிறதுன்னு தெரியாமல் இப்படி ஒரு வெப்பனை எடுத்து அந்த ஆள் மேலே இந்த மாதிரி ஒரு கரியை பூசி ஒரு ஆணை அடித்து ஒடிச்சு உட்கார வைக்கிறதுக்கு பொய்யான விக்டிம் கார்டையும் பெண்கள் எடுக்க தான் செய்கிறாங்க. அதுவும் அங்கங்கே நடக்க தான் செய்யுது. அப்படி பெண்கள் சில இடங்களில் பொய்யா பண்ணுறப்போ உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்காம போயிடுது. ஸோ பெண்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற சட்டம் அப்படிங்கிறது அதை நம்ம பாதுகாக்கிறதுக்காகவும் நம்மளோட பாதுகாப்புக்காகவும் தான் பயன்படுத்திக்கணுமே தவிர்த்து அடுத்தவங்களை தாக்குறதுக்காகவும் அவங்கள ஒன்றுமே இல்லாமல் அழிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் தாங்க இந்த ட்ராமாலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அங்கங்கே ஹிடன் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் தென் டைலாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, என்னோட வாய்ஸ் ஓவரில் கதை கேட்டிருக்கீங்க அப்படின்னா எபிசோட் பை எபிசோடாக நான் ரொம்ப டீட்டெயிலிங்காக தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஆங்கிள் அதை பார்த்தீங்க, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருந்தது, அது எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்டும் படித்து பார்ப்பேன். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ டியர்ஸ், பை.